ஐயா வந்து வேளாண் துறையில் பணியாற்றிட்டு ஓய்வு ஐயா இருந்த காலத்துலேருந்து ஐயா கூட இருந்து இந்த பயிற்சி தொடர்ந்து எடுத்துட்டு எப்படி வேளாண் துறையிலேருந்து ஒருத்தர் இந்த பயிற்சி இயற்கை வழி வேளாண்மை பேசுகிறாருன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அங்கே இருந்துட்டும் தொடர்ச்சி இயற்கை வழி வேளாண்மையே மக்களுக்கு சொல்லிட்டு அங்கே இருக்கப்பையும் சரி. அதனால தான் ஐயா தனக்குள்ளே நெருக்கமாக வச்சுட்டு தன்னோட பயிற்சிகளில் முதன்மையான இடத்த கொடுத்து பயிற்சிகளை எடுக்க இணைச்சிக்கிட்டாருன்னு. அப்படி ஐயா வந்து இங்கே மட்டும் இல்லை, இது சார்ந்த வெளியே எல்லா இடங்கள்லையும் ஐயா தொடர்ச்சியாக பயிற்சிகள் கொடுக்குறது. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக தன்னை வந்து முழுக்க இந்த இயற்கை வழி வேளாண்மை பயிற்சிக்காக தமிழகம் தாண்டியும் வெளியே பயணம் பண்ணியிருக்காரு, நிறைய ஆய்வுக்காகவும். அதையும் தாண்டி ஐயாவுக்கு வந்து சிறப்பு வந்து இந்த மலை காய்கறிகள், மலைப்பழங்கள், அது முக்கியமாக அந்த சிட்ரஸ் குடும்பத்தில் ஐயா வந்து அவர்கிட்ட ஐயாட்ட கேட்டீங்கன்னு சொல்லுவார், எனக்கு முதல் மனைவியே அதுதான் அப்படின்றார். அந்த அளவுக்கு அதை நேசித்து அந்த விஷயங்களை ஊறி போனது. தொடர்ச்சியாக வானத்தோட பயிற்சி ஐயாலாம் நடந்ததுங்க. எல்லா பயிற்சிக்கு வந்தவங்கள்ட்டையும் நிறைய தகவல் எடுத்துக்கிட்டு போய் வெளியே நிறைய நல்ல வேலைகள் செஞ்சுருக்காங்க. இப்போ ஐயா நம்ம கூட வந்திருக்காரு. பயிற்சிகளை நம்ம உள்வாங்கிட்டு கேள்வி நேரத்தின் போது நம்ம கைகளை வச்சுட்டு நம்ம கேள்விகளை உள்வாங்கிக்கலாம். அதே மாதிரி இடையில நம்ம 2-3 பேரை கேட்கணும். ஒருத்தராக நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயாவே சில நேரங்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களை சரியாக நிவர்த்திருக்காரு. இயற்கை வழி நுட்பங்கள்ன்ற இந்த பயிற்சியை ஐயா இப்போ கையில் எடுத்துக்கிற போகிறாரு. விஜயனியாவுக்கு வரவேற்பு தெரிவிச்சுட்டு நம்ம அந்த பயிற்சி பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் காலிலிருந்து கிளாஸ் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கீங்க. நல்லா மத்தியானம் சாப்பிட்ருக்கீங்க. தம்பி சொன்ன மாதிரி படையும் சாப்பிட்ருக்கீங்க, போகிறதுலாம் நிறைய சாப்பிட்ருந்தா கொஞ்சம் அசிரிக்கையாக தான் இருக்கும். கொஞ்சம் ஈடுபாடோட நீங்கள் என்னோட சேர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து எனக்கு 2007 இந்த வானத்துக்கு வர்றதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தி. ரொம்ப ஆத்மாத்மா வருவார். ஐயா என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நான் பொறுப்புள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக ஐயா இருக்கிறப்ப சரி, ஐயாவுடைய இல்லாமல் இருக்க சூழ்நிலை கூட ஐயா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயா நம்ம கூட இருக்காரு, நம்மளோட சரியான வழியில் நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். ஒவ்வொரு தடவையும் ஐயா தலைமாட்டில் இருக்கிற மரம் வந்து என்னை பயங்கரமாக உணர்ச்சி வசப்படுத்தும். இந்த மோசமான ஒரு சுண்ணாம்பு காட்டில் ஐயா தலைமாட்டில் வச்ச அந்த வேப்ப மரம் வந்து அவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்கு. அவ்வளோ அந்த தண்டு அவ்வளோ கெடுத்துருக்கு, அவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்துருக்குன்னா ஒரு நல்ல ஆன்மாவுடைய தலைமாட்டில் நான் இருக்கேன், அதனால நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வானத்து மரம் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு இது நம்ம குருநாதர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் வந்து ரொம்ப எனக்கு ஈடுபாடு சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஈடுபாடு. நிறைய விஷயங்களை பார்த்துக்கணும் எனக்கு ஆசை. நான் இந்த தொழிலில் வந்து 45 வருஷமாக இருந்தாலுமே ஒரு 30 வருஷமாக இயற்கை விவசாயத்தில் ரொம்ப கடுமையான இது ஈடுபாடு அதான் வாழ்க்கையே. எனக்கு வந்து வாழ்க்கையில் 2 பகுதி. ஒன்று துயரத்தின் உச்சம், இன்னொன்று சந்தோஷத்தின் உச்சம். இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறதும் இயற்கை ஆராய்ச்சி பண்ணுறதும் அதில் ஈடுபடுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமானது. யாருக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் என்னுடைய அனுபவங்களோடு பகிர்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு சிரமத்தை பாராமல் ஒரு 2 மணி நேரமோ அல்லது நீங்கள் நினச்சா 3 மணி நேரமோ நான் தொடர்ந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஐயா இருக்கிறப்ப முழு நாளும் பயிற்சி எடுத்திருக்கேன். காலையில் ஆரம்பித்து 9:30 மணிக்கு ஆரம்பிப்போம், ஒரு 1:30 மணிக்கு முடிப்போம், அப்புறம் 2:30க்கு ஆரம்பிப்போம், 6-7 மணிக்கு முடிப்போம். ஐயா நீயே பேசிட்டுருவார். அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு மக்களோட பேசுகிறது, யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ இயற்கை விவசாயத்தில் அவங்களோட கலந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமான, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இதில் எத்தனை பேர் விவசாயிகள் வந்திருக்கீங்க? கையை தூக்கணும், நல்லா உயரமாக தூக்கணும். இருக்கிறதுலே புனிதமான தொழில், இதை விட புனிதமான தொழில் எதுவுமே கிடையாது. என்ன கேட்குறீங்க? என்ன கேட்டீங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கவங்க 10 பேர் விவசாயம் பண்ணுறீங்க. இப்போதான் எனக்கு சின்ன சந்தேகம் வருது. விவசாயம் பண்ணுறவங்க 10 பேர் வந்திருக்கீங்க, சரி. விவசாயம் பண்ணாதவங்க அதிகபட்சமாக வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? விவசாயம் பண்ணுறவங்க எதுக்காக வந்திருக்கீங்க? விவசாயம் பண்ணாதவங்க எதுக்காக வந்திருக்கீங்க? விவசாயம் பண்ண போகிறவங்க எதுக்காக வந்திருக்கீங்க?
பண்ண போறவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயா ஓனா சொல்லுங்க. இல்ல பண்ண போறவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. பண்ணணும் அது எல்லாத்துல வந்து பேர் தான் நான் சொல்லிட்டேன். ஆமா. அது சொல்லக்கூடாது. உங்க வாயில வரணும். சரியானதை கத்துக்கிட்டு சரியானதா பண்ணணும். என்னய்யா? சரியானதா கத்துக்கிட்டு சரியா பண்ணணும். சரி. அப்புறம் என்னோட சொந்த தேவைக்கான நேச்சுரல் ஃபுட், ஐயா? ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும், பெஸ்டிசைட் இல்லாத ஃபுட் சாப்பிடணும், நானே என்னோட ஃபுட்டை க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கத்துக்கலாம்னு வந்தது. உங்க வீட்டு பக்கத்துல போதி மரம் இருக்கா? இல்ல சார், பார்க்கணும் நம்ம இவ்வளோ டிசீசஸ் இருக்கு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட பெட் டாக் வந்து இறக்குற நிலைமை போயிடுச்சு. அதை வந்து ஒரு நேச்சுரல் தெரபிஸ்ட் ஒருத்தர் தான் வந்து வெறும் டர்மரிக்கும் மோரை வச்சு க்யூர் பண்ணி கொடுத்தாரு. இங்கிலீஷில் மெடிசனில் முடியாததை வந்து ஒரு க்யூர் பண்ணி கொடுத்தாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இப்போ ஃபுட் தான் எல்லாமே அப்படின்னு வந்து. சரி, வேற எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். உங்க நோக்கம் தெரியாம நான் பாட்டு நடத்தணும்னா தெக்க போறதுக்குள்ள வடக்கே போட்டதுன்னா நீங்க தெக்க போட்டு நான் வடக்கே போட்டிருப்பேன், சேர மாட்டோம். எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க. இப்போ புதுசா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம புதுசா இப்போ ஃபார்மிங் பண்ண போறோம் அப்படின்னு இந்த களத்துல இறங்கும் போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து சொல்றதெல்லாம் ஓகே, இவ்வளோ ஏக்கர் வச்சிருக்கேன், இவ்வளோ யூரியா போடு, இவ்வளோ பாஸ்பேட் போடு. அவங்க ஆல்ரெடி கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் எல்லாம் திணிக்க வராங்க. இப்போ நம்மளுக்கு இதுல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால, இந்த ஃபீல்ட்ல ஃபார்மிங் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாததுனால அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இனஃப் நாலேஜ் இருக்கணும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த நாலேஜ் சந்தேகம். எங்க காலம் உங்களுக்கு கொஞ்சம் முந்தின காலம், எங்களுக்கு கொஞ்சம் அந்த எங்க வயசை போட்டு உங்களுக்கு கொஞ்சம் முந்தின காலம். எங்க காலத்துல நாங்க தெரிஞ்சதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம். அப்பாவுக்கு பயந்தோம், அம்மாவுக்கு பயந்தோம், குருவுக்கு மரியாதை கொடுத்தோம், ஆண்டவனுக்கு ஓரளவுக்கு பயந்தோம். இப்போ உங்க காலம் வந்து ரொம்ப முன்னேறின காலம், ரொம்ப அறிவு வளர்ச்சி ரொம்ப அதிகமா போனது. அதனால உங்க காலத்துல வந்து மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள் தெய்வத்தை கூகுள் தெய்வம் கூட எத்தனாவது, அதை விட ஜாஸ்தி, அதுக்கு ரொம்ப ரொம்ப தள்ளி கொண்டு கூகுள் முக்கியம். அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அடிச்சிங்கன்னா 10,000 ஃபைல் கொடுக்கும் 10 நிமிஷத்துல. அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த அத்துவான காட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணுமான்னு ஒரு எனக்கு சந்தேகம். இந்த சூழல் கூகுள்ல கிடைக்காது சரிங்க. இந்த சூழல் இந்த சூழல் இங்க வர சூழலே கூகுள்ல கிடைக்காது இல்லைங்களா? சூழல் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, தகவலும் வேணும், தகவல் சூழல் ரெண்டுமே வேணும். இந்த சூழல உட்காந்து கூகுள் படிப்போம். பேசிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த பேசிக் இந்த விஷயம் வந்து நேர்ல ஒருத்தரை பார்த்தா தான் தெரியுங்கிறது எனக்கு நம்பிக்கை பர்சனலா. ஸோ அது நேர்ல பார்த்து இவங்கெல்லாம் என்ன பண்றீங்கிறது உண்மை அப்பதான் வெளில வருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை, கூகுள்ல வரதை விட. சொல்லுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை சொல்லுங்க. இப்போ நீங்கள் கூகுளில் மற்ற புக்கு மற்ற இதெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு கமர்ஷியல் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த கமர்ஷியல் இல்லாததுக்கு நீங்கள் ஒரு நீங்கள் காலையிலேருந்து சொன்ன விஷயம், நேற்றுலேருந்து சொன்ன விஷயம், அது எவ்வளோ மணி மேக்கிங்க பண்ண முடியுமோ பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போய் நீங்கள் பண்ணுங்க சொல்கிறது கமர்ஷியலில் வராது. சப்போஸ் கமர்ஷியலில் வரலான்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், மாற்றம் வரணுங்கிறத அது ஏற்படுத்திருக்கோம். அதை நான் உள்வாங்கிட்டு பண்ணணும்னு ஆசை. நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து கருத்து கொஞ்சமாக வேடுபடுறேன். இப்போ போயிட்டுருக்க விவசாயம் சூப்பராக போயிட்டுருக்கு. பெரிய பெரிய மால்களில் நமக்கு வேண்டிய காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் எல்லாமே இருக்குது, நமக்கு கிடைக்குது. அதை விட்டுப்புட்டு ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகணும்? தக்காளி நல்லா கிடைக்குது, தக்காளி நிறைய விளையுது. ஆனா அது நஞ்சில்லா உணவு இல்லை. சொல்லுங்க. கிடைக்குது, நல்லா கிடைக்கல. நச்சு பொருள் மாதிரி கிடைக்குது, நல்லா கிடைக்கல. சொல்லுங்க. அது நிறைய நச்சு பொருள்கள் இருக்குது. நச்சு பொருள் எப்போ உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பல காலத்தில் அதெல்லாம் வேணாம், பொதுவாக சொல்லுங்க. உடம்புல தெரியுது, நம்ம உடல் பாதிப்புகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, யார் சொல்லுங்க. சரி, இப்போ இருக்க நீங்க சொன்ன மாதிரி கிடைக்கிற இல்லை, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுட்டா தான் அதை பற்றி ஆழமா உள்ள போக முடியும். 50 வருஷம் முனிப்புள் மேற மாதிரி மேஞ்சோம்னா ஒரு ஆத்ம திருப்தி இருக்காது. இப்போ சொல்லி கொடுத்து சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ தான் எல்லாம் கிடைக்குது, இப்போ எதுக்கு நேச்சுரல் ஃபார்மிங் போகணும்னு கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் இருக்குன்னா, இப்போ நம்ம செய்கிற விவசாயம், இந்த ரசாயன விவசாயம் வந்து நம்ம இயற்கையிலேருந்து தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம், ஆனால் அது நம்ம எதுவும் திருப்பி தர்றதில்லை, சுரண்டி எடுத்துக்கிறோமோ தவிர. திருப்பி ஏன் தருது? நம்ம தான் டன்னுகளுக்கு யூரியாவும் பொட்டாசும் அதுக்கப்புறம் மருந்துகள்லாம் எவ்வளோ வேணுமோ சர்வசாதாரணமாக அடிக்கிறோம். தேவையான விஷயம், அந்த இயற்கைக்கு தேவையான விஷயம், அந்த நோய்கள்லாம் கொண்டு வர்றோம்.
இது என்னோட பொது கருத்தியா, ஒரு வேலைக்கு போய் காசு சம்பாதிச்ச அப்புறம் போய் அந்த பொருளை வாங்குறத விட நானே அதை பண்ணி வேலைக்கு போகாம நானே அதை செஞ்சு நானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு என்னங்க. அதுக்காக தான் இங்க இந்த கிளாஸ். நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்ல இந்த சூழல் எல்லாம் மாறணும்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணா மட்டும் இங்க இருக்க சூழல் மாறணும். சூழல்ங்கிறீங்க என்னமோ சொல்லுங்க. நம்மள எத்தனை பேரு அந்த சூழலுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க சொல்லுங்க. தீபாவளி வருது, பட்டாசு வெடிக்கிறோம், 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக எவ்வளவு நைட்ரஸ் ஆசிட் போகுது, எவ்வளவு ஹைட்ரஜன் சல்பேட் போகுது, எவ்வளவு அந்த ஏரியா பொல்யூஷன் யாரா யோசிச்சோமா? சூழலை பத்தி பேச நம்ம முதல்ல குற்றோம். இப்படின்னு உங்களை நான் காட்டினேன்னா 3 வேலை என்னைய காட்டுது, நான் குற்றவாளி, உங்களை காட்டு பெரிய குற்றவாளி. சூழலுங்கிற பேசுறது எல்லாமே சேர்ந்து வரும் இல்லையா? ஏன்னா சொல்றது வந்து ஈஸி, ரொம்ப எளிமை. அதே மாதிரி சில பெரிய வார்த்தைலாம் சொல்லுவாங்க, தற்சார்பு அப்படிம்பாங்க. தற்சார்பு என்ன தெரியாம அந்த வார்த்தை வந்துடும். அதே மாதிரி சூழலை பத்தி வந்துடும். நம்ம என்ன சொல்றோம்னா இதை கொண்டு போயிடலாம். வேற நம்ம சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்ப இருக்கிற சராசரி வயசு 55 இருந்து 60 சொல்றாங்க. அது வந்து இந்த மாதிரி இயற்கை முன்னாடி இயற்கையில பண்ணிருந்தாங்க, இப்ப அது கிடையாது. ஓகே, சந்தோஷம். இப்ப நான் எங்க அப்பா பேச நான் கேட்டேன், நீங்க உங்க அப்பாவுக்கு பேச்சு கட்டிக்கலாம். என்னையா இப்ப நான் காலேஜ்ல படிச்ச பிஎஸ் அக்ரி 68ல இருந்து 72 வரைக்கும் பிடிச்சேன், முடிச்சு வந்துச்சேன். உடனே டிபார்ட்மெண்ட்ல சர்வே போட்டாங்க, வந்துட்டோம். படிக்கிறப்ப வந்து ஆர்வம் கிடையாது, இயற்கை விவசாயத்து மேலேயோ செயற்கை விவசாயம் ஆர்வம் கிடையாது. படிக்கணும், உத்தியோகத்துக்கு வரணும், சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்தோம். அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, சம்பாதிக்கணும் சொன்னாங்க. இதுக்கு படி படினாங்க, அவங்களோட இதுக்காக போனோம். ஆனா வெளியே வந்தேன்னு சொல்லிட்டாரு, உத்தியோகத்துக்கு போற 10 பைசா லஞ்சம் வாங்கினா ஆண்டவனுக்கு 1 ரூபாய் தண்டிப்பான், இதை விட அங்கே பெரிய தண்டனை இருக்கு, அதை விட சுதாரமா இருந்துக்கப்பா அப்படின்ட்டாரு. அதை எப்படி நடந்தோம். 15 வருஷமா 72ல இருந்து ஒரு 80 86 வரைக்கும் முட்டாள்தனமான விவசாயம் பண்ணிருக்கோம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே வந்து செஞ்சோம். எனக்கு முட்டாள்தனமான ஒரு கர்வம், அகம்பாவம். எனக்கு சொல்லி கொடுத்த ப்ரோசஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரம் அமெரிக்கா. அமெரிக்கால இருந்து அப்பதான் வந்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எனக்கு என்ன ஒரு தற்பெருமை, என்ன ஒரு கர்வம்னா, எனக்கு சொல்லி கொடுத்தலாம் ஃபாரின் ப்ரொஃபசர்ஸ். அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, நம்ம இந்திய நாட்டு விவசாயத்தை படிக்காம வெளிநாட்டு விவசாயத்தை படிச்சு பெருமை வச்சுக்கோமேன்னு சொல்லி ஞானம் வந்துச்சு. 86ல 86ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஞானத்திலே போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, முந்தி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு இயற்கை விவசாயம் ஏன் போகணும்னு சொல்றதுக்கு காரணம், இன்னைக்கு இருக்க கிடைக்கக்கூடிய நோய்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கேன்சர், இது அளவுக்கு இல்லாத அளவுக்கு சக்கரை வியாதி, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு என்னென்னமோ கிட்னி ஃபெயில், அந்த ஃபெயில், இந்த ஃபெயில் என்னமோ சொல்றான், பேர் வாயில் நுழையில அவ்வளவு பேர். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல இதுக்கு முந்தி எவ்வளவு ஆஸ்பத்திரி இருந்துச்சு, எவ்வளவு மருந்து கடை இருந்துச்சு, இப்ப எவ்வளவு மருந்து கடை இருக்கு, எவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்கு. அதான் உதாரணம். நம்மள நிர்ணயிக்கிறது டீ கடை, லோக்கல்ல இருக்க டீ கடை நிர்ணயிக்குது. எத்தனை பேர் செய்தி எப்படின்னா சொல்லி கேட்கறாங்க, டீ என்ன டீ வந்து கேட்கறாங்க, சுகர் கம்மியா அல்லது சுகர் இல்லாம. அப்ப என்ன அர்த்தம், எங்க தெரியுது நம்ம இது சாதாரண பெட்டி கடையில டீ கடையில தெரியுது. இதுதான் அதனுடைய தாற்பயம். இதுல வந்து செயற்கை விவசாயத்துல ரொம்ப ஈடுபட்ட ஆளுங்க வந்து, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாநிலம் இருக்குன்னா அது பஞ்சாப் மாநிலம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாநிலம். அந்த மாநிலத்தில் இருக்கவங்க அவ்வளவு உற்பத்தி பண்ணாங்க, நிறைய மருந்துகளை போட்டாங்க, நிறைய உரங்களை பயன்படுத்துறாங்க, பூச்சிக்கொல்லியில பார்த்துறாங்க. இப்ப அங்கேதான் அளவுக்கு அதிகமான கேன்சர். அதை பார்க்கறதுக்கே நமக்கு அழுக வந்துடும், ஏன்டா நம்ம உயிரோட இருக்கட்டும். அந்த ஊர்ல இருந்து பக்கத்து மாநிலத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ரெயினுடைய பேர் வந்து கேன்சர் ட்ரெயின். ஏன் கேன்சர் ட்ரெயின் பேர் வந்துச்சுன்னா, கடைசி 2 பெட்டி ஒதுக்கி இருக்கான், அந்த பெட்டியில போறவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ். தாய் இழந்த பிள்ளைக, புருஷன் இழந்த பொண்டாட்டிக, பொண்டாட்டி இழந்த புருஷன் எல்லாம் அதில் போயிட்டு இருப்பாங்க. கண்கொள்ளாம இருக்கும் அழுகு, அந்த அளவுக்கு பரிதாபமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த விவசாயம். இயற்கை போறப்ப நம்ம வந்து முதல்ல தரணும். இயற்கை போறது எளிமையான வழி.
இயற்கை போனோம்னா எளிமையான வழி உழைக்கணும். நம்ம உழைக்காம இயற்கை வழி போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க. நான் என் தோட்டத்தில் உழைக்கிறேன், பாடுபடுறேன், ஆனால் இயற்கை விவசாயத்தில் நான் எனக்கு கொடுத்த பேர் வடிகட்டின கஞ்சாண்டா. நீ வடிகட்டின கஞ்சாண்டான்னு சொல்லி எனக்கு பேர். அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் நான் வந்து செலவழிக்க மாட்டேன், ரொம்ப யோசிச்சு செலவழிப்பேன். ஆனால் மகசூல் மட்டும் குறையாமல் எடுப்பேன். மகசூல் எடுக்கணும், ஆனால் செலவு சிக்கனம். சிக்கனங்கிறது வேற, கஞ்சத்தனங்கிறது வேற. சிக்கனத்தில் உச்சக்கட்டத்தில் இருப்பேன் நான் விவசாயத்தில். இந்த விவசாயத்துக்கு போனோம்னா என்னையை பொறுத்த மட்டும் நான் தொடர்ந்து 30 வருஷம் பட்டதுனால எனக்கு வந்து ஒரு ஆத்மார்த்த திருப்தி, சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகிறது உழைக்கணுங்கிற எண்ணம் படைச்சவங்களாம் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். உழைக்க வேண்டாம், நம்ம லேஸ் பாஸாக தொட்டு விடுறோம்னா தோற்றுருக்கோம். ஓகே, இப்போ வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி உள்ளே போகலாமா? இப்போ ஏன் இருக்கிறது உள்ளே போகணும்னா, இந்த அளவு இப்படி நீடிச்சிருந்துச்சுன்னா இப்போ 100 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு 50 பேர் 60 பேருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிற சந்தேகம் இருந்துச்சு. அதுதான் ஸ்பெஷலாக எல்லா ஊர்லேயும் ஒரு புது ஆஸ்பத்திரி இருந்திருக்கு. எந்த ஆஸ்பத்திரி? நம்ம காலத்தில் தாத்தா காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் அவ்வளோ பிள்ளை இருக்கா, ஒரு கதிர் பால் இருப்பாங்க. ஒரு தோட்டத்துக்கு போனால் கதிர் இருக்கிறதுக்கு 10-20 பேருன்னா அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே இதாகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து காரணம் நம்ம பயன்படுத்துகிற ரசாயன உரங்கள். நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு மோசமான பொருள், விஷப்பொருள் இருக்கு. அந்த விஷப்பொருளை நீங்கள் ரொம்ப மங்களாக நினைக்கிறீங்க. எது? மஞ்சள். மஞ்சள் மஞ்சள் நல்லதா கெட்டதா? இல்லைங்க, உண்மையான மஞ்சள் நல்லது. நல்ல மஞ்சள் நல்லது. உங்க வீட்டுல இருக்க மஞ்சள், நம்மளே அரைச்ச மஞ்சள் தான் நல்லது. உங்க வீட்டுல இருக்க மஞ்சள் தான் கேட்டேன் நான். நானே மஞ்சள் வச்சு. அதுவே வந்து இப்ப பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சீரியலை பார்த்துட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு கொஞ்சம் அழுதுட்டு போய் சாப்பிட்டா தான் ஜீரணமாக சாப்பிட்டு. அவன் என்னடா சொல்ற பூரா நம்ம பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அதாவது ஒண்ணுமெல்லாம் போறதுக்கு, தரிசா போறதுக்கு என்னடா வழி சொல்றானோ அது பூரா நம்ம கடைபிடிச்சிட்டு. நான் கேட்குற கேள்வி முதல்ல மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கும். மஞ்சள் வந்து விஷங்கிற நான் கடையில் வாங்குற மஞ்சளுக்கும் ஒரு மஞ்சள் கட்டி நீங்க அரைக்கிறதுக்கு எவ்வளவு என்ன வித்தியாசம்? ஆரஞ்சு கலர்ல இருக்கும் சார். எதுங்க? அந்த நாம அரைக்கிறது லைட்டா ஆரஞ்சு கலர் இருக்கும். லைட்டா ஆரஞ்சு கலர், டல் கலர்னு சொல்லுங்க. டல் கலரா இருக்கும், டல்லா இருக்கும். கடையில் வாங்குறது என்ன காரணம்? அது மிஷின் ஏதாவது மேஜிக் பண்ணுதா? மிக்சிங் மிக்ஸ் பண்றோம். ஏதோ இல்லை, அளவு கூட்டுறாங்க, நமக்கு ஆபத்தை கூட்டுறாங்க. அங்கேருந்து அனுப்புவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை விவசாயத்துக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம எப்படி தற்காத்துக்கிறது, நம்ம வீட்டில் எப்படி ஆரம்பிக்கணும் பார்த்துங்க. மல்லியை வாங்கி கொஞ்சம் வெயிலில் காய போட்டு மிக்ஸில் அரைச்சா வசதி கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்குன்னா, அவன் கொடுக்குற அந்த குதிரை சாணத்தோட கலந்த மல்லித்தூள் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம். அவன் ப்ளஸ் ஒன்று கொடுக்குறான் சூப்பரா. இது குதிரை சாணமும் மல்லித்தூளும் ஒன்று சுரமா இருக்கு, ஈஸியாக கலந்துடும். அதே மாதிரி ஒவ்வொன்றுலேயும் கலப்படம் இருக்கு, நீங்க ஜாக்கிரதை. இப்போ நம்ம சாப்பிட்ற ஆயில் என்ன ஆயில்? பாம் ஆயில் இல்லை, மினரல் ஆயில். மினரல் ஆயில் இல்லைங்க, மினரல் ஆயில். மினரல் ஆயில். மினரல் ஆயில் என்ன? பெட்ரோல் எடுக்கிற க்ரூட்ல இருந்து பொருள் எடுக்கிறான். 25வது பொருள் இது மினரல் ஆயில். அதை நம்ம சாப்பிட்டு இருக்கோம். எங்கே ஆரம்பிக்கணும்? நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். முதல்ல அதை ஆரம்பிங்க. இயற்கை விவசாயம் போய் நாட்டு வர்றது கொஞ்சம் ஒரு 6 மாசம் 3 மாசம் ஆகலாம். அதுக்குள்ள முதல்ல வீட்டில் கொஞ்சம் செயற்படுது. அருமையான அறிவுரைங்க இது. ரொம்ப சந்தோஷமான அறிவுரை இது. இல்லையா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, வீட்டில் தான் ஆரம்பிச்சோம்னது அருமையான ஏற்றுக்கொள்ள. இல்லையா, எங்க வீட்டில் இங்கே வந்து நான் தெரிஞ்சிருக்கேன். 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மீதி இருந்த இருப்புக்கும் வந்து 4 பேர் சொன்னது கேட்டு இப்போ தெரிஞ்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருக்கேன். அந்த திருத்தம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க. இன்னும் மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கேன். மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு என்னென்ன கிடைக்குது, அதையும் மக்களுக்கு எடுத்து சொல்லலாங்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கேன். ஆரோக்கியம் சாப்பிட்டாச்சு, நம்ம உடம்பை கெடுத்தாச்சு, அந்த கெட்டு போன உடம்பையும் செயல்படுறதுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு அதுலேயே ஒன்று 2 இருக்கு. அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். இயற்கை விவசாயத்தில்
முதல் படி வந்து எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? கோபுர கலசத்தில் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் இருக்கு. கோயிலில் வந்து கோபுரம் இருக்கு. கோபுரத்தில் கலசம் இருக்கா? அந்த கலசத்தில் என்ன இருக்கு? அது எப்படி அவளை சொல்றீங்க? பார்த்து சொல்றீங்களா, குத்து மதிப்பா சொல்றீங்களா? கேள்விப்படுறீங்க. நல்ல விஷயம் கேள்விப்படுறீங்க. சொல்லுங்க, யாரும் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? உள்ள பார்த்தது இல்லையா, ஆனா இது போயிட்டு அந்த பூசாரி பண்றப்போ பாத்திருக்கீங்க. ஓகே ஓகே. நானே போட்டிருக்கேன். இல்லையா? நானே பல கோயில் கும்பாபிஷேகத்துக்குள்ள நெல்லு போட்டிருக்கேன். நெல்லு வரலாம் இல்லையா? அந்த கோபுரத்தில் விழுந்த தண்ணியில மேல வந்து நம்ம புரியுது. அதை யோசிக்கிறேன். அது உள்ள இருக்கா தெரியுமான்னு கேட்டேன். உள்ள நானே வச்சிருக்கீங்க. உள்ள நானே போட்டிருக்கேன். வெரி குட் வெரி குட். சந்தோஷம். அவருக்கு பேர் என்னையா? உங்க பேர் என்ன? பரிமளம். பரிமளம். பரிமளமா? அவருக்கு கை தட்டுங்க. அதுல என்ன வைப்பீங்க? நெல்லு வரகு. அது மாதிரி நெல்லு வரகு. அது போய் எதுக்கே ஒழிச்சு வைக்கிறீங்க? அது அந்த காலத்துல ஒரு காலத்துல வந்து இயற்கை பாதிப்புனால விதைப்பொருள் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்ப அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்து விவசாயம் பண்ணிக்கலான்ட்டு அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. நான் எனக்கு சின்ன சந்தேகம். அந்த விதையை எத்தனை வருஷத்துக்குள்ள மாத்துவீங்க? 12 வருஷம். எதை சொல்றீங்க? நான் கேட்கிற கேள்வி, இந்த 12 வருஷம் அந்த விதை தாங்குமா? அடிக்கிற வெயில், வீசுற காத்து, அருமையான குளிர், அருமையான புயல் எல்லாத்தையும் தாங்கி வருமா வராதா? பாதுகாப்பா இருக்கு, அதனால தாங்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரியவங்க அறிவாளிகள். நம்மகிட்ட டேப்லெட் இருக்கு, கம்ப்யூட்டருக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஞானம் இருந்துச்சு. நம்மகிட்ட வந்து வெற்று அறிவு நிறைய இருக்கு. வெற்று அறிவு நிறைய இருக்கு. அவங்ககிட்ட உண்மையான ஞானம் இருந்துச்சு. அந்த விதையை வச்சு 12 வருஷம் கூட தாங்கி எடுத்து வச்சாலும் புயப்படும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட விதை தான் நம்ம பாரம்பரிய விதை. எது? நம்ம பாரம்பரிய விதைக்கு 12 வருஷம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதுதான் அதில் கொண்டு வச்சாங்க. இப்போ நீங்க வச்சது வந்து எந்த ஒரு எந்த கடையில் வாங்கின நெல், எந்த கடையில் வாங்கின? இப்போ வந்து சம்பிரதாயம், அப்போ வந்து சத்தியம். எது சத்தியம்? அப்போ செஞ்ச சத்தியம், இப்போ வந்து சம்பிரதாயம். ஆனால் சம்பிரதாயம் நம்ம பெரியவங்க ஒரு செஞ்சுதான் கடைபிடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இயற்கை விவசாயத்துல முதல் படி அருமையான அஸ்திவாரம் வந்து விதை தான். இந்த விதை கடையில் வாங்குற விதை அல்ல. கடையில் வாங்குற விதை அல்ல. அந்த கோபுர கலசத்துல விதை வச்சுட்டு நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொன்னாங்க, உள்ளூர்ல உத வாங்காத. உள்ளூர்ல உத வாங்காத. மாமா மச்சான் அண்ணனுக்கு எல்லாம் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவான். அதே மாதிரி வெளியூர்ல விதை வாங்காது. வெளியூர்ல விவசாயம் கெட்டு போயிடும். உத வாங்கினா உன் பேர் கெட்டு போயிடும். வெளியூர்ல விதை வாங்கினா விவசாயம் கெட்டு போயிடும். இப்போ நம்ம எங்கே விதை வாங்குறோம்? அப்போ நம்ம பெரியவங்க பேச நம்ம கேட்டோமா? கேட்கல. ஆனால் மறுபடியும் வந்து என்ன செய்ய, இயற்கை விவசாயத்தில் பெரியவங்க பேசி கேட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேடி போகணும். அப்பா சாமி யாருப்பா வச்சுருக்க அந்த பழைய விதையை கொஞ்சம் கொடுங்கப்பா, ஒரு 10 விதையை கொடுத்தாலும் நான் வந்து முன்னேறிக்கிறேன்னு சொல்லி வாங்கணும். ஐயா மேலே எனக்கு பிரியம் ஜாஸ்தி. 6 ஏப்ரல் பிறந்தநாள். அங்கேருந்து வரப்ப என்ன பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு வாங்கிட்டுவேன். ஐயா அதை சாப்பிட்டு நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படிமே வாங்கி அலட்சியமாக பக்கத்தில் யாரும் இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்றா நல்லா இருப்பா, ஆரோக்கியமாக இருக்கணும் அவருக்கு கொடுத்துருவேன். நான் கூட அது யாருக்கு? ஐயா முதல் வருஷம் ஏதோ மூடில் செஞ்சாரு. அடுத்த வருஷம் கொண்டாங்க. அடுத்த வருஷம் அப்படியே செஞ்சாரு. 3ஆவது வருஷம் என்ன செஞ்சேன்? என் தோட்டத்தில் நாட்டு தக்காளி போட்டு ஒரு 2 கிலோ விதை கொண்டு கொடுத்தேன். ஐயா இதான் உங்களுக்கு பிறந்தநாள் பரிசுன்னு அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிட்டார். இதான் என்ன எதிர்பார்க்குற பரிசுனார். அப்போ ஒரு ஆம்பளை என்ன கேட்குது? நாட்டு விதையை கேட்குது. உடனே என்ன செஞ்சாரு? எல்லாம் ஒரு 200-300 பாக்கெட் போட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அது தொடர்ந்து 4-5 வருஷம் செஞ்சேன். அப்புறம் என் தோட்டத்தில் தண்ணி பற்றாக்குறைய வறண்டு போச்சு, போடலாம். அப்புறம் செய்கிறதுல வெளியே கூட செஞ்சு கொண்டாந்தேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாரம்பரிய விதை இன்னும் இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சா ஜெயிச்சிடலாம். ஐயாவுடைய பிறந்தநாள் இங்கே 6ஆம் தேதி இங்கே பெரிய ஒரு இது மாதிரி ஜேன்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் முன்னாடி வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. 150 வகையான நெல் வகை,
அதே மாதிரி காய்கறி விதைகள், பல விதைகள் கூட வச்சுருப்பாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஐயாவுடைய ஆன்மா சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும் இந்த வாடகத்தில். அவ்வளோ கொண்டாந்து வைக்கிறாங்க. தேடி போடணும். தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இதில் வந்து தேடுதல் தான் முக்கியம். தேடுதல் முக்கியம். ஏன்னு சொல்கிறோம்னா, நான் இயற்கை விவசாயத்து மேலே இன்னும் வெறித்தனமாக இறங்கணும்னு ஆசைப்பட்டேன். 2007 ரிட்டையர் பண்ணியுமே கர்நாடகாவில் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் உண்மையிலே விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அந்த அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அவங்களெல்லாம் போய் பார்த்துருந்தோம். 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் 2007. 2008 எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வடக்கு கர்நாடகா போகலாம். நாங்கள் பிஜப்பூர் குருபருக்கு அந்த பக்கம் அந்த விவசாயம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போயிட்டேன், அழுதுட்டேன். இவ்வளோ ஞானம் கொண்டிருக்கேன் அப்படின்னு. படிக்காத பாமர மக்கள், ஆனால் ஞானத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 200-300 விவசாயிகளை சந்தித்தேன். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, நல்லா இருக்கீங்களாயா? சந்தோஷமாக இருக்கும். விவசாயம் எப்படியா இருக்குது? கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ட்டாங்க. தமிழ்நாட்டில் விவசாயத்தை கேட்டால் என்ன சொல்லணுமா? கடன் தள்ளுபடி எப்போ வரும்? எப்படா தள்ளுபடி பண்ணது? நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயத்தில் போனால் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அது அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட பாட அனுபவம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. காலேஜில் 5 வருஷம் படித்ததை காட்டிலும் அவங்க சொல்லிக் கொடுத்த அனுபவம் வந்து அப்படியே மனசில் நிற்கிது. அந்த ஞானம் தான் எனக்கு நிலச்சி நிற்கிது. நம்ம படித்ததெல்லாம் நிலச்சி நிற்கல, அவங்ககிட்ட செஞ்ச ப்ராக்டிக்கலாக செஞ்சதான் நிலச்சி நிற்கிது. அது வந்து முதல்ல விதையிலேருந்து ஆரம்பிக்குது. எங்கே வந்து பாரம்பரிய விதை கிடைச்சாலும் சரிங்க, எந்த ஒரு நல்ல ஆளுக மூலியமாக கிடைச்சாலும் நம்ம ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் குழு கிடைச்சாலும் போங்க. கடையில் விதை வாங்கி இயற்கை விவசாயம் பண்ண நினைக்காதீங்க. கடையில் வாங்குற விதைக்கும் பாரம்பரிய விதைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இருக்கா சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. கடையில் வாங்கினா திரும்ப முளைக்க மாட்டேங்குது. ஓகே, சொல்லுங்க. அப்புறம் விஷம் தடவி தான் வச்சிருக்காங்க. பார்த்தாலே அந்த விஷத்தை கூட குறைச்சலான்னு வைங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டா போயிடும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். எது முக்கியம்? திரும்ப முளைக்க மாட்டேங்குது. வேற சொல்லுங்க. பாரம்பரிய விதை நாட்டு தக்காளி என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? அந்த நாட்டு தக்காளி விதை வந்து கடையில் கிடைக்காது. அந்த விவசாயியே எடுத்து போடுவான். ஒரு 10-20 பழத்தை எடுப்பான். அந்த பழத்தை தண்ணியில் நல்லா வந்து உடச்சு விட்டுருவான். விதையை தனியாக பிரிச்சிருவான், சதையை தனியாக பிரிச்சிருவான். அது வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிறோம். நாட்டு விதை வந்து கடையில் கிடைக்காது. நாட்டு விதை விவசாயம் கிடைக்காது. உங்களுக்கு தற்செயலாக 4 தக்காளி கிடைச்சினா கூட, நாட்டு தக்காளி கிடைச்சா கூட அது வந்து விதை எடுத்து நீங்களே போடலாம். இதுக்கு நம்ம காரணம், நாட்டு தக்காளி அழிஞ்சதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். நாட்டு தக்காளி வாங்கி வீட்டில் வச்சா எத்தனை நாள் நம்ம கெட்டு போயிருது? 2 நாள். இந்த ஆப்பிள் தக்காளி வாங்கி வச்சோம்னா 10 நாள், 2 மாசம், 1 மாசம் கூட தாங்கும். கோவம் வந்தா பிள்ளைய மேல கூட இதை அடிச்சிடலாம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்கறது, நான் கேட்கிறேன், ஏன் நாட்டு தக்காளி யாருங்க கேட்கிறா அப்படிங்கிறாங்க. நல்ல கேள்வி கேட்டேன். ஏன் நாட்டு தக்காளி அழியது காரணம் முக்காசு டாக்டர் சொல்லி கிட்னி வீக் ஆயிடுன்னு சொல்லி கலப்பி விட்டாங்க. என்னங்க? கிட்னி நாட்டு தக்காளி வயிற்றுல போச்சுன்னா அந்த கிட்னி போகணும்னு சொல்லிட்டு ஒரு வளர்ந்தையை கலப்பி விட்டாங்க முதல்ல. அதையா நம்ம என்ன செய்வோம்? உண்மையை நம்ப மாட்டோம். எதை நம்புவோம்? எதை நம்புவோம்? டாக்டர் சொல்றாங்க நம்ம. அதான் இப்போ என்ன, அந்த இந்த தக்காளி சாப்பிட்டா உடம்பெல்லாம் குணமாகிட்டாரா? அதிகமாயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னாயா, எந்த பொருள் சீக்கிரம் கெட்டு போது அந்த பொருள் நல்ல பொருள் இல்லையா? அடிப்படை வச்சுக்கோங்க, ஞானம் வச்சுக்கோங்க. நாட்டு தக்காளியை போட்டு அந்த லேசா வதக்கினோட என்ன ஆகும்? வதப்பு லேசா உப்பு பண்ணி என்ன ஆகும்? 2 நிமிஷத்துல வதங்கி தண்ணியாயிடும். இந்த தக்காளி வந்து வேக வச்சு பக்கத்துல திம்சு கட்டை வச்சு 4 குத்தி அப்புறம் எடுத்து போட்டு வேக வைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சாமை, தெனை, எல்லா வரகு எல்லாமே வச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் புழு ஓடிடும். கொஞ்ச நேரத்தில் இதாகிடும். நல்லது. ஓட்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா புழுவே ஓடாது. எது சீக்கிரம் கெட்டு போயிடுதோ அது வந்து உடம்புக்கு நல்லது. நாட்டு தக்காளி வந்து நல்லது. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு தக்காளிக்கு மருந்து அடிக்க வேண்டியதில்லை, நாட்டு தக்காளிக்கு உரம் போட வேண்டியதில்லை. இப்போ தம்பி சொன்ன மாதிரி கடையில் வாங்கின தக்காளி அந்த ஒரு மகசூல் நல்லா கொடுக்கும், அடுத்த மகசூல் நல்லா கொடுக்காது. அதுக்கு உரம் போடணும், மருந்து அடிக்கணும்.
நாட்டு ரகத்துக்கு மருந்தடிக்க வேண்டியதில்லை, உரம் போட வேண்டியதில்லை. நாட்டு ரகத்தை பல வருஷம் பயன்படுத்தலாம். கடையில் வாங்குற விதை ஒரு சீசனுக்கு தான். அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கும் சார். அதுல எக்ஸ்பைரி டேட். அதை கொண்டு போய் வச்சோம்னா கோபுரத்தில் வச்ச வருமா? நமக்கு எக்ஸ்பைரி நமக்கு எக்ஸ்பைரி நமக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருவாங்க. வெரி குட் ஐயா. இந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் இது. எது அரசியல்? விவசாயிகளை அழிக்க வந்து ஒரு பெரிய அரசியல். இந்திய விவசாயிகளை அழிக்க வந்து பெரிய அரசியல். நம்மகிட்ட நிறைய விதை இருந்துச்சு, அந்த விதையெல்லாம் திட்டம் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ தப்பி அங்கேயே இடம் இருக்கு. மறுபடியும் நம்மெல்லாம் முயற்சி பண்ணோம்னா அதை காப்பாற்றலாம். எல்லாத்துடைய முயற்சி இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். இப்போ ஏன் அடிச்சாங்க இந்த விதையெல்லாம்? நாட்டு விதை நம்மகிட்ட வரமாட்டாங்க, விதை வாங்க வரமாட்டாங்க. நம்மகிட்ட வருஷம் வந்து விதை வாங்கணும் அப்படின்னு இந்த நாட்டு விதை அழிச்சுட்டு அவன் கொடுக்குற விதையை வாங்க வச்சாங்க. கேட்டுங்களா? இப்போ இந்த விதை கம்பெனிக்காரன் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டான், நல்லா புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்? ஒரு படத்துல ஒரு நடிகை வந்து அழுத்தே இருப்பான். ஏன்டா இவ்வளவு அடி வாங்கிட்டு ஏன் ஒன்னும் அழுகாம இருக்கு அப்படின்னு கேட்டா, அடிக்கிறப்ப நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டா அப்படிமா. அடிக்கிறப்ப ரொம்ப நல்லவேன்ட்டாக அதுக்கு அடித்தாங்க. அது மாதிரி இந்திய விவசாயிகள் வந்து ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அவளை கொடுத்துட்டே இருக்க விதைய கடைசியில் என்ன செஞ்சான்? பீட்டி விதையை கொடுத்தான். கடைசியில் இதெல்லாம் வாங்கலாங்க, எதையும் தாங்க விதையா பீட்டி விதையை கொடுப்போன்ட்டான். பீட்டி விதை எல்லாம் தெரியுமா? பீட்டினா என்ன தெரியுமா? மரபணு மாற்றப்பட்டது. யாருக்கா தெரியுமா? பீட்டிங்கிறது ஒரு பாக்டீரியா. பீட்டிங்கிறது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவோட பேர் வந்து பேசிலஸ் டூரியன்ஜென்சிஸ்ங்கிற பேர். அந்த பாக்டீரியா வந்து பவுடர் ரூபத்தில் எங்கிட்ட 30 வருஷத்துக்கு முந்தி கொடுத்தாங்க. கொடைக்கானல் என்ன சொன்னாங்க, இதை வந்து முட்டைக்கோசு செடி மேலே அடினாங்க. பச்சை புழு இருக்கிற முட்டைக்கோசு மேலேயும் காலிஃப்ளவர் மேலே அடினாங்க. போய் நாங்கள் அடித்தோம். அடித்த ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா ஒரு புழுவில் செத்து போச்சு. எங்களுக்கு அந்த பவுடரை கொடுத்த விஞ்ஞானி வந்து கேட்டார், என்ன செஞ்சீங்கன்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பவுடரை இவ்வளோ தண்ணியில் கலந்து அடித்தோம், பச்சை பூச்செல்லாம் செத்து போச்சு, இது என்ன சார்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது பிடி பேசில் துணிஞ்சு, இது ஒரு பாக்டீரியா, இதை சாப்பிட்டோன்னே புழுலாம் செத்து போயிடும். எப்படி சாகுது? வயிற்றுக்குள்ளே போனி வயிற்றுக்குள்ளே பெருகிறது, அந்த விஷத்தினால செத்து போயிடும். இப்போ அந்த பிடி பவுடர் யாரும் கொடுக்குறதில்ல. அவன் என்ன கம்பெனி என்ன சொல்கிறான், எதுக்கு நீ கஷ்டப்பட்டு ஸ்ப்ரே பண்ணுற, நான் அதை விதைக்குள்ளே திணிச்சு கொடுத்துட்றேன். அந்த செடி வளர வளர விஷம் வளரும், அதை சாப்பிட்ற பூச்சியெல்லாம் செத்து போயிடும், உனக்கு ஈஸி. இது புரியுதா? புரியல, கொஞ்சம் தூக்கமே இல்ல புரியுது. இப்போ எனக்கு கொசு கடிக்குது, எறும்பு கடிக்குது. அந்த எறும்பும் கொசு எனக்கு கடிக்காம இருக்கிறதுக்கு 100 மில்லி பால் டால் குடிச்சு உட்காந்துக்கிறேன். ஏன் உடம்பு பூரா விஷம் ஏறிடுச்சு இல்லையா? நான் சொல்ல வந்த கருத்து, என் உடம்பு பூரா விஷம் ஏறிடுன்னு சொல்ல வந்தேன். உடம்பு பூரா அந்த கொசு கடிக்கிறது நான் இருக்கேன்னா தெரியாது எனக்கு. உடம்பு பூரா விஷம், அவ்வளோதான். உடம்பு பூரா விஷம் போடுறது துடி கடிக்கிற கொசு இல்லை. இதே தத்துவம் தான் அந்த பீட்டியில். எந்த பீட்டியில் முதல் பீட்டி பருத்தி கொடுத்தாங்க. இந்த பீட்டி பருத்தி வந்ததுனால இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்து வீட்டுகளும் நுழைஞ்சு, உங்கள் அடுப்பங்களை நுழைஞ்சு, நீங்கள் குடிக்கிற காப்பி டீலாம் ஒவ்வொரு சொட்டு விஷத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரும் விவசாயம் பண்ண வேண்டாம், ஆனால் உங்கள் வீட்டு அடுப்பங்கள் நுழைஞ்சு உங்கள் காப்பிலையோ டீலையோ பாலிலையோ ஒவ்வொரு சொட்டு விஷத்தை கொடுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். பீட்டி பருத்தி வந்து கொடுத்தாங்க நிறையா. இதில் ஆந்திராக்காரன் நிறையா வாங்கி நட்டான். அவன் என்ன சொல்ல, எந்த புழு வராது, எல்லாமே செத்து போயிடலாம். ஆனால் குறிப்பிட்ட புழு மட்டும் மித்த எல்லா புழு வந்துருச்சு. அந்த விவசாயி மருந்து அடித்து தொலைஞ்சிட்டான். தொலைஞ்சிட்டு என்ன தற்கொலை பண்ணிட்டான் நிறைய பேர். அந்த இலையை சாப்பிட்ட ஆடு மாடு செத்து போச்சு. இருக்குல்ல விஷம், இலையில கிளையில எல்லாம் வந்து இலை எப்படி எனக்கு உடம்பு விஷம் வச்சு, அதே மாதிரி அந்த இலையில சாப்பிட்டா போச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் பீட்டி பருத்தி ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப கம்மி தான்.
என்ன மீறி மீறி போனால் 99.9% தான் இருக்கும். எல்லாமே என்னங்க மொத்தமே அந்த பேட்டி பார்த்தா 10 தான் பேர் எல்லாமே. என்னங்க ஒரிஜினல் பத்தி வெளியே இல்லை சும்மா எங்கேயுமே இல்லைங்க. கரெக்டாக நீங்கள் சொன்ன யாருங்க சொன்னீங்க? யார் சொன்னது? யார்? கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு. அந்த ஒரிஜினல் பருத்தியில் ஆடை பண்ணி நம்ம ட்ரெஸ் போட்டோம்னா நமக்கு உடம்புல தோல் வியாதி வராது. பெண்கள் அதில் சில முக்கியமான இது ஆடைகள் செய்கிறாங்க, அவங்களுக்கு சில நோய்கள் வராது. இப்போ அந்த நோய்கள் பெறுறதுக்கு காரணம் இதுதான். மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்பு யாருக்கு அதிகம்னா நம்மளை பெற்று வாழாக்கி நம்மளை மனுஷனாக்குன ஒரு பெண்ணு, என் தாய், என் சகோதரி, என்னுடைய மனைவி, எல்லாம் பெண்கள். அவங்களுக்கு தான் அது இது வருது. எது ஜாஸ்தி வருது? இதனுடைய தாக்கம் ஜாஸ்தி வருது. இதில் வந்து பெண்களுடைய விழிப்புணர்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சா எல்லாம் ஜெயிச்சிடும். ஏன்னா வீட்டில் சமைக்கிறது யார்? ரொம்ப ரேராக வந்து சில வீட்டில் நலன்கள் இருப்பாங்க, நலபாகங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க. எல்லாமே இவங்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இயற்கையில் தான் நமக்கு உதவும். இப்போ பீட்டி கத்திரி கொண்டாடுறாங்க. பீட்டி கத்திரிக்காய் என்ன வரல, சக்ஸஸே வரல. அதே மாதிரி பீட்டி கடுகு வந்துட்டு இருக்கு வடநாட்டில். கடுகு தான் நமக்கு என்ன பிரச்சனை என்ன இருந்தது? நல்லெண்ணெய் போடுவோம். நல்லெண்ணெய் இல்லை, நான் நிறைய பற்றி பேசிட்டு இருக்கேன். கடுகு இல்லாத என்ன கொஞ்சோடு தானே கடுகு போட போகிறோம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் பாலில் 1 சொட்டு விஷம் போட்டாலும் விஷம் தானே இந்த பால். அப்புறம் பேசிக்கலாம். இது முதல்ல கடுகுறப்ப கடுகுல பீட்டி வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க கடுகை ஒரு 50-20 கடுகு எடுத்து உங்கள் இதில் போட்டிங்கன்னா மண்ணில் போட்டால் அதை வளர்ந்து அதுலேருந்து விதை எடுத்துக்கலாம். கஷ்டம் இல்லை. என்ன சொல்கிறேன், நம்மளை பாதுகாத்துங்க. நம்மளை சுற்றி வேற எல்லாம் காசு நோக்கம் பிடிச்ச பேய்கள் அடையுது. அவங்களுக்கு வேண்டியது என்ன? பணம். ஒரு கம்பெனிக்கார சொல்கிறான், நான் $1 கூட இழக்க ரெடியாக இருக்கலாம். நீ எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லைங்களா? எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லை, நான் $1 கூட இழக்க விரும்பலன்ட்டேன். அதெல்லாம் என்ன செய்யுங்க. இப்போ ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி கருங்கணி காட்டன் இருக்குது, இன்னும் சில இடத்துல இருக்குது, அது ஒளிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கு. அது மறுபடியும் கொண்டாந்து வெடிச்சிட்டு கொண்டாந்து நம்ம ஜெயிச்சிடலாம். எதையே வந்து சொல்லுங்க. ஐயா ஒரு விதை பீட்டியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க? கண்டிப்பா சொல்ல முடியாதுப்பா. கண்டிப்பா சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. கடையில போய் நீங்க விதைன்னு வாங்கிட்டீங்கன்னா எந்த ரூபத்தில் எந்த விதையும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் கடுகு போட சொல்றீங்க, அதுல மிக்சிங் இருக்காது நமக்கு எப்படி தெரியும்? பெரிய அளவுக்கு வரலையா நம்ம தமிழ்நாடு? எப்படி உஷாராக சொல்றீங்க? அது இந்தியாவில் உஷாராகிங்க. சார் கடுகு பெருசு பெருசா இருக்கு சார். சாதா கடுகு 2 கடுகு வச்சுக்காங்க சார். 2 கடுகு ஒன்றும் வித்தியாசம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பொடி கடுகு ஒன்று இருக்கு, பெரிய கடுகு. மாம்பழத்தையும் எடுக்கிறீங்க, மாம்பழத்தில் எத்தனை திசு இருக்கு? பெருசு சிறுசெல்லாம் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா கடுகு உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமானது. வடநாட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் அவங்கள காப்பாற்றுறது அந்த கடுகு எண்ணெய் தான். அதை வந்து இப்போ நிறைய பேர் வடக்கையும் சண்டை போட்டுருக்காங்க. நம்மளும் இயற்கை விவசாயத்தில் வரவங்களும் இதை கொஞ்சம் சுதாரிச்சுங்க. ஏன் விதைகளை பற்றி இவ்வளோ பேசுகிறோம்னா, விதைகள் தான் நமக்கு வந்து முக்கியம். இயற்கை விவசாயத்துக்கு அதுதான் முக்கியம். அது மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த மட்டும் விதை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். மித்த அடுத்து வரதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொன்னதில் விதையில மட்டும் ஏதாவது சந்தேகம் தான் கேளு. விதையை தவிர எந்த சந்தேகம் வரக்கூடாது. அப்புறம் கடைசியில் வச்சுக்குவோம். விதையில ஏதாவது சந்தேகம் இருக்கா? கடையில் ஆர்கானிக் கடையில் ஷாப்ஸில் வந்துட்டு ஷாப்ஸில் ஆர்கானிக் சீட்ஸ் விற்கிறாங்க. ஆர்கானிக் சீட்ஸ் கடையில் விற்கிறாங்கல்ல? இங்கே ஜென்ரல் நிறைய கடையில் இருக்குதுங்க. நமக்கு வந்து தலை வந்து பெருசு. இந்த தலையில வந்து மிக்ஸி எல்லாமே அரைச்சிடலாம், மிளகா அரைச்சிடலாம். ரொம்ப பேர் திட்டம் போடுறாங்க. அதை நாம ஏமாறக்கூடாது. இன்னொன்று சொல்றேன், ஐயா படம் போட்டு ஆர்கானிக் ஐயா தான் ஆர்கானிக் நினைச்சுக்காதீங்க. ஐயா பேரை சொல்லி நிறைய ஏமாத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க உணர்ந்து பார்த்து யோசிச்சு வாங்க. தங்கன மாதிரி வாங்கிக்கணும். வாங்கி ஏன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அதுக்கு மனக்கெடுங்க. இப்போ ஐயாவுடைய பிறந்தநாள் இங்கே வருது. அங்கே உணவுகள்லாம் அவங்க ஒரு பக்தர்கள், அவங்கெல்லாம் கரெக்டாக நிறைய விதை கொண்டாட மாட்டாங்க, அளவான விதை கொண்டாடுவாங்க. நீங்கள் நெல் விதை கேட்டிங்கன்னா 1 கிலோ தான் கொடுப்பாங்க. 1 கிலோ வாங்கிட்டு நீங்கள் விதையை போட்டு அடுத்த வருஷம் 2 கிலோ கொடுப்போம். அது மாதிரி ஒரு இது ஐயாவோட சேர்ந்தவங்க நிறைய பேர் இது மாதிரி
நிறைய இயற்கையில் நிறைய இருக்காங்க அவங்கள தேடி தேடி நம்ம போகணும். தேடி போனால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஆரம்பிக்க பிள்ளையார் சொல்லி போடுங்க. நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சதா பழமாக வாங்குங்க, அதுலேருந்து விதை எடுங்க. மிளகா கிடைக்குதா அதுலேருந்து விதை எடுங்க. அதே மாதிரி தக்காளி கிடைச்சா விதை எடுங்க. அதை போட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி நல்ல மகசூல் கொடுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக நாட்டு விதை தான். கடையில் வாங்கி தம்பி சொன்ன மாதிரி ஒரு தடவை போட்டால் நல்லா இருக்கும், அடுத்த தடவை நல்லா இருக்குது. விதையில் ஏதாவது சந்தேகம் தான் கேட்குது. அந்த விதை எப்படி எடுக்கிறது ஐயா? இந்த விதை எப்படி எடுக்கிறது? விதை எப்படி எடுக்கிறது? அந்த விதை எப்படி எடுக்கிறதுனா, இப்போ தக்காளி பழம் கிடைச்சிச்சு உங்களுக்கு, அது நாட்டு தக்காளி உறுதிப்படுத்திங்க, அது நல்ல பழமா எடுக்கிறீங்க. எடுத்து அப்படியே உடச்சு விடுறீங்க தண்ணியில், கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் தண்ணியில் உடச்சு விட்டீங்கன்னா சதை தனியாக விதை தனியாக வந்துடும். விதையை நல்லா கடி எடுத்து கொஞ்சம் நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா போட்டு லேசாக பிசைஞ்சிங்கன்னா தக்காளி விதையை பொறுத்தவரை மேலே ஒரு இது மாதிரி இருக்கும், சளி மாதிரி இருக்கும், அது லேசாக இதாயிரும். பேப்பர் டவலில் போட்டுங்க அல்லது சாதாரண காட்டன் துணியில் போட்டு லேசாக வளர்த்து விட்டுங்க, அந்த மேலே போயிடும். சாம்பலில் இப்போ செஞ்சுங்க, சேர்த்துங்க. சாம்பல் இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். கொஞ்சமாக காலையில் வெயிலில் கொஞ்சம் போடுங்க, அப்புறம் நிழலில் காய வைங்க. எப்போ அந்த விதை ரெடி ஆகும்னா, ஒரு விதையை எடுத்து பல்லில் வச்சு ஒரு கடி கடிச்சிங்கன்னா 2ஆ தெரிக்கணும். 2ஆ தெரிக்கணும், நசுங்கக்கூடாது. நசுங்கினீங்கன்னா தண்ணி ஈரப்பதம் ஜாஸ்தின்னு அர்த்தம். தெரிச்சிச்சுன்னா 6-7% ஈரம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்லா முளைக்கும். நெல்லுக்கு இதே மாதிரி தானே ஐயா? நெல்லுக்கு வந்து நாட்டு விதையாக வாங்கி போடணும். அறுவடை சமயத்தை போய் நிற்கணும் தோட்டத்தில். களவா இல்லாத வந்து எது ஒரே மாதிரி இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். அதை எடுத்து நம்ம பாதுகாக்கணும். இல்லைங்க, ஈரப்பதம் சொன்னீங்களா? அது எதுங்க ஈரப்பதமா? அது இதே மாதிரி வெயிலில் காய போட்டு கொஞ்சம் நல்லா காய போட்டுக்கணும். வாயில் வச்சு கடிச்சோம்னா 2 திங்க. என்ன சொல்லி எங்கே போட்டீங்க? கொஞ்சமாக கொடுத்துருக்கோம். சாப்பிடுங்க. காய்கறிகள் எப்படி போட்டுருக்கு? ஞாயிற்றுக்கிழமை இது வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஆமாங்க. பேக் பண்ணி நல்லா தண்ணி மக்களுக்கு இந்த விதைகள் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்களேன். அப்போ ஒன்று செய்ய தீர்மானத்துக்கு வருவோம். இன்னையிலேருந்து இந்த ட்ரைனிங் எடுத்து புண்ணியமாக போட்டுவிட்டு எல்லாம் வீட்டு விதை தேடி வீட்டு விதையாக போடுவோம். நான் விவசாயத்துக்கு சொல்கிறேன். நான் விவசாயத்தில் போகிறதுக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை. ஓகே, வந்ததுடைய பிரயோஜனம் நாட்டு விதை. எது வேண்டாம்? நாட்டு விதை, பாரம்பரிய விதை, எந்த விதை வேண்டாம். கடை விதையை வணங்குறப்ப நம்ம வீட்டு விதை கேட்கப்போம். தேவையில்லை. இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? நான் தப்பாக சொல்லிட்டேன் கேட்குறேன். விதைகள் பராமரிப்பு விதைகள் எப்படி சேர்த்து வைக்க பராமரிக்கிறதுனா ரொம்ப நாள் சேர்த்து வைக்காதீங்க. நம்ம அந்த தாத்தன் காலத்து மேலே 12 வருஷம்லாம் சேர்த்து வைக்காதீங்க. நீங்கள் வந்து வசம்பு பொடி இருக்கு இல்லையா, வசம்பு வந்து பூச்சிகளை வந்து துரத்தும். வசம்பு பொடியை கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. நொச்சி இலை இருந்துச்சுன்னா நொச்சி இலை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கங்க. வேப்பிலேருந்து நல்லா காய வச்சு நல்லா பவுடர் வச்சுங்க. அதெல்லாம் அந்த விதைகளோட போட்டிக்குன்னு வைங்க. கொஞ்ச நாள் வரும். 2வது ஒன்று செய்யுங்க, விதையை தூக்க விடாதீங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர் தக்காளி கொடுங்க, அவர்கிட்ட கத்திரிக்காய் வாங்கி நீங்கள் கொடுங்க. இந்த விதை வந்து வேறு வேறு தோட்டங்களுக்கு போகிறப்ப அந்தந்த தோட்டத்தில் இருக்கிற இதெல்லாம் சத்துக்களாக எடுத்துக்கும். கொஞ்சம் அடுத்தடுத்து தினமாக வளரும். ஒரே மாதிரி தோட்டத்தில் நம்ம தோட்டத்தை மட்டும் போடக்கூடாது. இப்போ கரிசக்காட்டில் போட்ட ஒரு இது தக்காளி செம்மண் காட்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்குது. செம்மண்லேருந்து மறுபடியும் கத்தி இது கொள்ளாதீங்கன்னா கரிசல் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் விதைகள் என்ன செய்யுங்க, பரிமாறிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த தம்பி வீட்டுக்கு போகிறீங்க, இவர் தக்காளி போட்டிருக்காரு. உங்களுக்கு எதுவுமே உபசரிக்க வேண்டாம். பாசமாக ஒரு 10 தக்காளி பழத்தை கொடுக்குறாரு. கொண்டு போய் நீங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க?
ஜூஸ் பண்ணுவீங்களா, ரசம் போடுவீங்களா? சாம்பார் விதை எடுப்போம். நீங்க வந்து கத்திரி பழம் நாள் கொடுக்குறீங்க அவருக்கு, அவர் என்ன செய்வாரு? அவரும் விதை எடுப்போம். உங்ககிட்ட அவர் எவ்வளவு காசு வாங்குவாரு, இவர் உங்ககிட்ட எவ்வளவு காசு வாங்குவாரு? இப்படிதான் அன்புல வளர்ந்துட்டது ஐயா. பரிசா கொடுத்தது விதை. நீங்க பல கோடிக்கணக்கில் பிசினஸ் நடக்குது, அன்புல பரிமாறிட்டுதான். இப்போ நாங்கள் இப்போ கூட செய்கிறோம். இப்போ கூட சில இடத்துல இதை கொண்டு கொடுத்துறோம், அவங்க ஏதாவது கொடுப்பா வேண்டியது. அப்படி வந்து அன்பால் இப்போ நீங்களும் விட்டுறாதீங்க. ஏதாவது கிடைக்கிறப்ப இந்த கூட்டத்தில் யாராவது இருப்பாங்க. இப்போ நாங்களே என்ன செய்வோம், அங்கேயும் போகிறப்ப சில நம்பர்களை கொடுப்போம் தம்பிட்ட. நம்ம செந்தில் மாதிரி தம்பிட்ட கொடுப்போம். அந்த இதில் நம்பர் வாங்கினா அங்கே ஒரு 10 நாற்று வாங்கி போடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதே தொடர்ந்து செய்யுங்க. இல்லாட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது நம்பர் கொடுத்து அதில் வாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஆர்கானிக்கிற மோகம் வந்துடுச்சு. ஆர்கானிக்னால் பெரிய உலகம் நினச்சிட்டாங்க. ஆர்கானிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. பேசுறதுக்கு எளிமை, செய்யறதுக்கு அதை விட எளிமை. அதுலேயும் கார்பரேட் முயற்சி பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரியவங்க எவ்வளோ காசு அடித்தாங்க, எந்த உரக்கடைக்கு போனாங்க, எந்த மருந்து வாங்கி அடித்தாங்க. அந்த உலகத்துக்கு வந்துடலாம். நம்ம அழகாக வந்துடலாம். எனக்குலாம் ஆழ நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 15 வருஷம் மகா முட்டாளாக இருந்தேன். முட்டாளர்ந்து அறிவாளியாக மாறினேன். அறிவாளியாக இருந்து இருந்துச்சுன்னா அறிவு வந்திருக்காரு. அதை பற்றி படிச்சிருக்கோம், விஷத்தை பற்றி படிச்சிருக்கோம், அதில் பற்றி படிச்சிருக்கோம். படித்து வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதை நோக்கி போகிறது. இப்போ என்னென்னா இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப எளிமை, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கஞ்சேன்னு பாராட்டினா என்னை சந்தோஷப்படுத்துங்க. நான் கஞ்சேன் தான், உண்மையிலே இயற்கை விவசாயத்தில் நான் கஞ்சேன். அதில் வந்து எந்த மறுப்பும் கிடையாது. இயற்கையில் நம்ம எது எப்படி நான் கஞ்சானு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் கஞ்சனை நான் வளர்கிற வரலாறு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கஞ்சனாக இருப்பீங்க, அது சொல்லிக்கிறேன். இப்போ விதையை பற்றி எந்த சந்தேகம் இல்லை ஓரளவுக்கு, ரைட்டா? இந்த விதை தான் கொஞ்சம் கஷ்டமான கடினமான ஒரு அஸ்திவாரம். அஸ்திவாரம் தோன்றதோடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பில்டிங் எந்திரிக்க நம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ அஸ்திவாரம் தோண்டியாச்சு ஆழமாக. எல்லாத்து மனசுலையும் பாரம்பரிய விதையை பற்றி ஒரு முத்திரை பதிச்சிட்டோம் இல்லையா? விதை போட்டோம், நல்ல விதையை போட்டோம், நாள் பார்த்து நல்ல விதையாக போட்டோம். அது வந்து வளர்ந்து நல்லா இருக்கணும். வானத்து ஐயா தலைமாட்டில் வளர்ந்துருக்க வேப்ப மரம் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நல்லா வளரட்டும். அடுத்து வந்து விவசாயிகள் எதுக்கு காசு அடிக்கிறாங்க? மருந்துக்குல உரம் வாங்குறது. முதல்ல உரத்துக்கு வாங்க, அப்புறம் அந்த மருந்துக்கெல்லாம் போகும். இல்லையா? இல்லையா? இல்லை, அது வந்து இல்லை, அதெல்லாம் எல்லாமே களை எடுக்கிற அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். விவசாயம் நம்ம எதுக்கு காசு அடிக்கிறோம்? முதல்ல அதெல்லாம் முழுத்த நம்ம விதை போடுறோம். விதை வந்து நமக்கு இயற்கை விதை கிடைச்சிச்சுன்னா அது காசு ரொம்ப ரொம்ப கம்மி. என்னங்க முதப்படி. ரெண்டாவது உரம் வாங்குறோம். கடையில் போய் என்னென்ன உரம் வாங்குறோம்? யூரியா, பொட்டாசு, பன்னீர், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாங்குறோம். இப்போ ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு அந்த மாங்காயோடையோ அந்த எலுமிச்சையில என்ன போடுறோம்? கொஞ்சம் காசுள்ள ஆளுங்க நீங்க. நானும் ஏழை. உப்பு தான். அது கல் உப்பு போடுவேன், இந்த உப்பு போட மாட்டேன். எந்த உப்பு போட மாட்டேன். தூள் போடுவேன். அது தூள் பண்ணி அப்படியே நறுக்கி போடுவேன். அது என்ன, அது உப்பு போட்டு என்ன ஆகுது? என்ன தண்ணி அதுல இருக்க உயிரினங்களாம் செத்து போயிடுது. மைக்ரோப்ஸ்லாம் செத்து போயிடுது. எது உயிர்களாக அது உப்பு போட்டால் என்ன ஆகும்? எல்லாம் செத்து போயிடும், ஊறுகாயிரும். அதே மாதிரி நம்ம உப்பை போட போட உரம் போட போட நம்ம பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் செத்து போயிடும். அதான் இது முதற்கொண்டு எதுக்கு அந்த உரக்கடைக்காரர் என்ன சொல்லி கொடுத்தான்னா, ஐயா ஒரு தோட்டத்தில் ஒரு எதிரி இருக்கான், அதுக்கு பேர் மண்புழு. அந்த மண்புழு இருந்துச்சுன்னா அவன் தோட்டம் முன்னேறாது, அதை அடிக்கிறது இந்த உரத்தை போடணும். அவன் சொன்ன மாதிரி நம்ம க்ளீனாக தலையை மேலே ஏற்றிக்கிட்டு நம்ம உரத்தை போட்டோம், மண்புழு அழிஞ்சு போச்சு. நமக்கு சந்தோஷம். என்னையா நாமளும் அழிஞ்சு போயிட்டோம், அழிஞ்சிட்டு இருக்கோம். புரிஞ்சுட்டா சார்? எதோ புரிஞ்சுக்கிட்டா? அழிந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ வந்து நான் வந்து 15 வருஷமாக நான் என் தோட்டத்தில் போட்டேன். இப்போ எனக்கு தண்ணி பஞ்சம், அதெல்லாம் 2-3 வருஷமாக நான் நிப்பாட்ட விவசாயத்தை. நான் போகிற இடத்துல பூரா நான் வந்து ஒரு 5-6 தோட்டங்களுக்கு கன்சல்டராக இருக்கேன். அதுலேயே இயற்கை விவசாயத்துக்கு கன்சல்டராக இருக்கேன். நான் போகிற எந்த தோட்டத்துலேயும் 1 கிராம் உரம் வாங்குறது கிடையாது, 1 மில்லி விஷம் வாங்குறது கிடையாது. அவங்களோட சொல்கிற ஒரே ஒரு கோரிக்கை, ஐயா 2 நாட்டு மாடு வாங்க. 30 ஏக்கர் வச்சுருக்கேன், 2 நாட்டு மாடு வாங்க. இல்லை நாட்டு மாடு சாணத்தையும் கோமியத்தை வாங்கி ஆட்ட சொல்லுவேன்.
இப்போ என் தோட்டத்திலேயே லாக் அண்ட் கீழே வச்சுருக்க ஒரே பொருள் வந்து கோமியம். என் தோட்டத்தில் எப்போவுமே ரெடி ஸ்டாக்காக வந்து 10லேருந்து 15 லிட்டர் இருக்கும். 100லேருந்து 150 லிட்டர் இருக்கும் கோமியம் ரெடியாக வச்சுருக்கேன். சாணம் மட்டும் என்ன தலைவலிக்குதாப்பா? மாத்திரை போட்டுருந்தீங்களாப்பா? இல்லை கேட்டுருக்கீங்களா? இல்லை இருக்கிற மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் வேற கேட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அமிர்த கரைசல் சொல்லி கொடுத்தாங்க. அமிர்த கரைசல் என்ன தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். என்ன செய்யணும்? அமிர்தம் எப்படி தயாரிக்கிறது ஐயா? எப்படி தயாரிக்கிறது? இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து 4 பெரிய கலை நியமிக்க ஒரு பொருள். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அழகா ஆழமா சந்தோஷமா சொல்லணும். அன்னைக்கு போட்ட புது சாணம், அன்னைக்கு போட்ட புது சாணம், தலையில உழுகாத கோமியம், ஒரு கைப்பிடி சர்க்கரை, கொஞ்சோண்டு வெல்லம். அந்த வெள்ளத்தை கூட நான் இந்த ஒரு சிக்கலை சிம்பிள் என்ன செய்வேன்னா, கடைக்கடையாக தேடுவேன். எங்கே அந்த கருப்பு கலரில் கிடைக்குதோ அதை வாங்குவேன். அட்டை கருப்பாக இருக்கும். எது? அந்த வெல்லமும் நாட்டு சர்க்கரை. ஏன்னா அதில் கெமிக்கல் போடுறதில்ல. கெமிக்கல் போடாததில் அட்டை கருப்பாக இருக்கும். அதை வாயில் பிச்சு போட்டிங்கன்னா இனிமேல் ஒரு சுவை இருக்கும். அதான் விலை கம்மி. தேடி தேடி பார்த்து கடைசியில் 30 ரூபாய்க்கு இது நிற்பேன், 35 ரூபாய்க்கு நிற்பேன் 1 கிலோ. ஆனால் அந்த கருப்பட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்குறப்ப சிவப்பு கலர் கருப்பட்டி, ப்ரௌன் கலர் கருப்பட்டி வாங்காதீங்க. ரொம்ப மஞ்சளாக இருக்க வாங்காதீங்க. அட்டை கருப்பாக இருக்குது, கொஞ்சம் கருப்பாக இருக்குது, கலர் இல்லாத இருக்குன்னா வாங்க. அதில் வந்து கெமிக்கலாக நிறையா போட மாட்டாங்க. அமிர்த கரைசலுக்கு அற்புதமான பொருள். அமிர்த கரைசல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் உண்டாயிரும். எப்படி நஷ்டம் உண்டாகும்? நீங்கள் இது வரைக்கும் அந்த விவசாய எதிரியை அழிச்சிங்க இல்லையா, மண்புழுவை, அந்த மண்புழு மீண்டும் வந்துடும். என்னங்க உழவர் நண்பனாயா? உலகக்கார எதிரி சொல்லி கொடுத்தா அழிச்சோம் நம்ம. ரைட், சந்தோஷம், புரிஞ்சுட்டா சந்தோஷம். 2வது, இயற்கை விவசாயத்தை பொறுத்த மட்டும் யார் சொன்னாலுமே தயவு செஞ்சு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. மண்புழு உரம் போடுங்கன்னா வாங்காதீங்க. மண்புழு உரம் வாங்கி போகிறது வந்து மகா தப்பு. என்னை பொறுத்த மட்டும் இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து என் தோட்டத்தில் 2007 ரிட்டையர் ஆனேன். கொஞ்சம் பணம் வந்துச்சு. விவசாயம் பண்ணுறதுக்கு 5 ஏக்கர் வாங்கினோம். நான் வாங்கின தோட்டம் அதுக்கு முந்தி 20 வருஷமாக தரிசாக கிடந்த காடு. அதில் உயிரே இல்லை. அந்த தோட்டத்தில் உயிரே இல்லை. அந்த உயிர் உண்டாக்குனது வந்து அமிர்த கரைசல் தான். அமிர்த கரைசலத்தில் எதுவும் போடல. என் தோட்டத்தில் வந்து ஒரு 400 முருங்கை மரமும் ஒரு 200-300 மாதுளை செடி, இந்த பகவான் செடி இதாக இருக்கும் அந்த செடி. அதுக்கு நான் போட்டது பூரா அமிர்த கரைசல் எதுவும் கிடையாது. 15 நாளைக்கு ஒரு தடவை 1 ஏக்கருக்கு 200 லிட்ரு இதுதான் கணக்கு. 15 நாளைக்கு 1 ஏக்கருக்கு 15. நான் என்ன செய்கிறேன், 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கிறேன். 10 கிலோ புது சாணம் எடுத்துட்டுறேன். கோமியை எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னா, காலையில் 5 மணி 5:30 மணிக்கு மாடு எந்திரிச்சுன்னு செய்கிற முதல் வேலை யூரின் பாஸ் பண்ணும். அந்த நேரத்தில் நாங்கள் தவற விடுறதில்ல. ஒரு பெரிய பக்கெட்டை வச்சுட்டு பின்னாடி இருப்போம், அப்படியே அதிலே விட்டுரும். பெரிய பெரிய தோட்டங்களில் மாட்டு கொட்டிலேருந்து எடுப்பாங்க யூரின். எப்படி எடுப்பாங்க? அதில் விழுந்திருக்கும், கீழே போய் ஓட மாதிரி போய் ஒரு தொட்டியில் செய்கிறத எடுப்பாங்க. அது பிரயோஜனமே இல்லை. சாணம் கலந்த கோமியம் யூஸ்லெஸ். சாணம் கலந்த கோமியத்தை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் வராது, நல்லா வராது. கோமியத்தை தனியாக பிடிக்கணும், சாணத்தை தனியாக எடுக்கணும். எடுத்து வச்சிங்கன்னா 200 லிட்டர் தண்ணிக்கு 10 கிலோ எப்படி கலக்குறேன்னா, அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் கம்மங்கூழு கேப்பக்கூழு கரைக்கிற மாதிரி கரைக்கிறேன். கரைச்சி அந்த பேரல் ஊற்றுறேன். 10 லிட்டரு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் கிடைக்கிறது தகுந்த மாதிரி கிடச்சின்னா 10 லிட்டரு கோமியம் ஊற்றிடுவேன், இல்லைனா 5 லிட்டர் ஊற்றுவேன். அந்த 1 கிலோ அல்லது 2 கிலோ வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி தண்ணியில் அதில் கரைச்சி அதில் ஊற்றிடுறேன். எதில் ஊற்றிடுறேன்? பேரலில். 10 கிலோ சாணம், 5லேருந்து 10 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் வெல்லம். இதுதான் ஒரு தயாரிப்பு.
அதை என்ன செய்யறேன்னா ஒரு குச்சி நல்லா கனமான குச்சி வச்சு நல்லா சுற்றுறேன். அது சுற்றுறப்ப சென்டரில் நல்லா வந்து இந்த சுழி விழுகணும், நல்ல சுழி நீண்டமாக பெரிய. அப்போ காற்றுல இருக்க ஆக்சிஜன்லாம் உள்ளே போகுது, அந்த நுண்ணுயிர்கள் வளர்றதுக்கு ரொம்ப அளவுக்கு பெருசு. 2 நாள் வைக்கிறேன், 48 மணி நேரம். மேலே வந்து சணல் சாக்கு போட்டு மூடி வைக்கிறேன். ஏன்னா திறந்து வச்சு அதில் காக்கா விழுந்து செத்துருக்கு, கழுவு விழுந்து செத்துருக்கு, ஆயிரக்கணக்கான வண்டுகள் விழுந்து செத்துருக்கு திறந்து வச்சோம்னா. இப்படி நடக்கும். அதனால் என்ன செய்யணும், சுற்றி வர ஒரு சணல் சாக்கு போட்டது, காத்தோட்டம் வேணும். பிளாஸ்டிக் சாக்கு போடுறதுல சணல் சாக்கு போட்டு போகிறேன். அப்புறம் என்ன செய்யறது, அதை எடுத்து 1 லிட்டருக்கு 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி கலந்து பயிர்களுக்கு விடுறேன். ட்ரிப் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷனில் உள்ளலாம். வாமடன் சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில். வாமடன் என்ன தெரியுமா உங்களுக்கு? வாக்கி ஆரம்பிக்கிற இடம். வாக்கி ஆரம்பிக்கிற இடத்துல அந்த ட்ரம்மை போய் வச்சுட்டு அதில் ஒரு டேப் போட்டு திறந்து விட்டிங்கன்னா அந்த அமிர்த கலசம் அதில் விழுந்துட்டு இருக்கும், எல்லா இடத்துக்கும் போயிடும். தனியாக எடுத்து ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அமிர்த கலசில் தனியாக எடுத்து ஊற்றிட்டு தண்ணி போச்சு அப்படின்னா தண்ணி போகிற போக்குலேயே ஒரு ட்ரம் வச்சு இந்த ட்ரம்மில் இந்த வாய்க்காலில் ட்ரம் வச்சு தண்ணி கொஞ்சமாக போகிற மாதிரி செஞ்சிங்கன்னா தோட்டம் பூரா போயிடும். இது வந்து என்னுடைய அனுபவம். வடக்க பிஜப்பூர் போகிறப்ப அங்கே ஒரு அனுபவத்தை பார்த்தேன், ஒரு அருமையான அனுபவம். அவர் படிக்காத பண்பட்ட விவசாயி, அவருக்கெல்லாம் 10 PhD கண்டுபிடி கொடுக்கலாம், அந்தளவுக்கு அறிவாளி. அவர் முன்னாடி நம்மளாம் சாதாரண தூசு மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இவ்வளோ பெரிய நீ வளர்ந்து நிற்கிறாரு, நம்மளும் சாதாரண நாடா, இவங்க முன்னாடி அறிவியல் நமக்கு இல்லைன்ட்டு 200 லிட்டர் தயார் பண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டார். எதை? தண்ணியை. ஏன் கிணத்துல விடுறீங்க என்ன? ஏன் கிணறு வந்து 2 மணி நேரம் ஓடும், 1 ஏக்கர் தான் பாயும், 1 ஏக்கர் ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிடும் தண்ணிக்கிறார். அதுக்கு மீனுக்கு எதாவது ஆயிருமேன்னா, மீனுக்கு ஆமாம், மீன் நல்லா கொழுகுழு வளருதுங்க, எனக்கு லாபங்கிற. இது மட்டும் பார்க்காதீங்க, வாங்கன்னு கூட்டு போய் இன்னொரு தோட்டம் 50 ஏக்கர் தோட்டம், சென்டரில் ஒரு பெரிய சிவில் கட்டிடம், 10,000 லிட்டர் கோமி இது அமிர்த கலசம் செய்வாங்க. 50 ஏக்கருக்கு அப்படியே பாயுது. கண்கொள்ளா காட்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு இது இருக்காங்க, அமிர்த கலசம் பற்றி அவ்வளோ தெளிவாக இருக்காங்க, ஞானத்தோடு இருக்காங்க. ஏன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு, 20 வருஷம் விவசாயம் பண்ண கடன் நான் வாங்கி அமிர்தத்தை ஊற்றணுமே, எனக்கே ஆச்சரியம் தாக்க முடியல, அவ்வளோ மண்புழு வந்துச்சு. ஒரே வருஷத்தில் நான் எண்ணெய் பார்க்க முடியாத அளவுக்கு மண்புழு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போன தோட்டத்தில் பூரா என்ன செய்வேன்னா, உன் தோட்டத்தில் பார்த்து மிதிக்கிற இடத்துல மண்புழு வரும். அப்படி எப்படி மிதிக்கிற இடத்துல மண்புழு வரும்? ஸ்ப்ரே பண்ண சொல்கிற இதையே தரையிலே விடு, அதே ஸ்ப்ரே பண்ணு தோட்டம் பூராங்கிறேன். இலைகள் மேலே 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணுறப்ப இந்த துளியெல்லாம் எல்லா தோட்டம் பூரா வந்து தெளிக்கிற மாதிரி ஆகிடுது. எங்கெங்கெல்லாம் துளி விழுகுதோ அங்கே பூரா மண்புழு உற்பத்தி ஆகிடும். மண்புழுன்னா சாதாரண மண்புழு, நாட்டு மண்புழு. நாட்டு மண்புழு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த சுண்டு வர தண்ணி இருக்கும், எவ்வளோ சிறுசாக இருக்கும், ஏறக்குறைய 1 அடி 1.5 அடி நீளம் இருக்கும். அது என்ன செய்யும் பூமியில் அப்படின்னா 10 அடி ஆழத்துக்கு அப்படியே குழி போட்டு மேலே வரும். என்ன கிடைச்சாலும் சாப்பிடும். கல் மண் எது இருந்தாலும் செமிக்கும். செமிச்சு அது வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடு பூரா கட்டி கட்டியாக மேலே நிற்கும். இதில் பூமி மேலே பார்த்துருக்கீங்களா? அதில் அவ்வளோ சத்து இருக்குது, அந்த கட்டிலே அவ்வளோ சத்து. ஏன் இப்போ அந்த மாதிரி மண்புழுக்கள் நிறைய இருக்கும்போது உழவு ஓட்டுனாக்கா அதுக்கு பாதிப்பு ஏற்படாதா? ஏன் உழவு ஓட்டுறப்ப சிலது அடிப்படும், மறுபடியும் வந்து இதாகிக்கிறோம். மண்புழுவை பார்த்தீங்கன்னா ஒன்று வெட்டி போட்டாங்கன்னா மறுபடியும் வந்துடும். நெருப்பில் போட்டால் ஒன்று தான் பிரச்சனை வந்துடும். அதாவது அதுக்குன்னா நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நெருப்பு கிருப்பு அடிச்சுன்னா செத்துருமே தவிர இதுக்கு ஒன்றும் இல்லை, அடிப்படும் மறுபடியும் வந்துடும். 2வது ஆண்டு அது படைப்பு எப்படி படைச்சிருக்கான்னா, ஒரே உடம்புல ஆடை கொடுத்துருக்கான், பெண்ணை கொடுத்துருக்கான். இதில் அதனால் மறுபடியும் வந்துடும். லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் முட்டை அடிப்பியா, 100 செத்தாலுமே 1000 படைச்சிட்டு. நல்லா வந்து ஒரு தோட்டத்தை உழுகிறப்ப டிராக்டர் உழுகிற பார்த்தீங்கன்னா எந்த தோட்டத்தில் 100கணக்கான கொக்கு உட்காருதோ அந்த தோட்டம் ரொம்ப வளமையான தோட்டம் அர்த்தம். இந்த கொக்கு எதுக்கு உட்காருது, காக்கா எதுக்கு உட்காருது, அவ்வளோ மண்புழு வெளியே வரும். நீங்கள் அமிர்த கரைசல்கள் சாதாரண நினைக்காதீங்க. அமிர்த கரைசல் எங்கேருந்து வருது? மாட்டு வயிற்றுலேருந்து வருது. மாட்டு வயிறு எத்தனை அறை உள்ளது தெரியுமா? எத்தனை செக்ஷன் பார்ட் தெரியுமா? 4. யார் சொன்னா? ரெண்டு என்னமா
2 நாளா அதானே சொல்லி சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு காலேஜில் வெட்டினரி சயின்ஸுங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் 2 வருஷம். அது எங்களுக்கு என்ன வெட்டினரி சப்ஜெக்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடு செத்துனுமே நாங்கள் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் போகணும். எங்கள் முன்னாடி அறுத்து காட்டுவாங்க. எனக்கு அப்போ இருந்தே வந்து இந்த வயிற்று போர்ஷன் பார்க்க ரொம்ப ஆசை. 4 போர்ஷனுக்கு வயிற்றுல ஒரு ஃபஸ்ட்டு வந்து பெரிய பலூன் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், செத்தனி வேகிடும். அதை போட்டு ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி குத்துனோம்னா காற்றுலாம் போயிடும், சுருங்கிடும். அதுக்கு அடுத்த வயிறில் வயிற்றில் எப்படி புல் இருக்குன்னு முழுசாக இருக்கும் புல். அடுத்த வயிற்றில் நல்லா வெட்டி இருக்கும். 3வது வரையிலே 4வது வரை அற்புதம் நடக்குது. ரொம்ப அற்புதம். அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத இயற்கை அற்புதம். நுண்ணுயிர்கள் பூரா என்ன செய்து அந்த இலையில் இருக்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல்ச்சத்து எல்லாத்தையும் பிரிச்சு, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு, உங்களுக்கு சாணியில் வர்றப்ப எல்லா உரமும் கிடைக்குது, பக்குவமாக கிடைக்குது. அதை என்ன செய்கிறோம், அதை குளுக்கோஸ் மாதிரி மாற்றி அமிர்த கசலாக கொடுக்குறோம். அப்படியே சாணியை போட்டால், பச்சை சாணி போட்டோம்னா செடி வெந்துடும். ஆனால் அதே சமயத்தில் அமிர்த கசம் கொடுத்தீங்கன்னா செடி போடுது. அந்த இதை வந்து எல்லாம் செய்கிறோம், குளுக்கோஸாக மாற்றி கொடுத்துறோம். உடனடியாக கிடைக்கிது, மரத்துக்கு கிடைக்குது, செடி கிடைக்குது, அது நிலத்துக்கு கிடைக்குது. இப்போ என் தோட்டத்தில் வந்து அமிர்த கரைசல் எதுவும் ஊற்றுறதில்ல. 15 நாளைக்கு ஒரு தடவை அமிர்த கரைசல். அதே மாதிரி நான் பார்க்குற தோட்டத்தில் பூரா 15 நாளைக்கு அமிர்த கரைசல். அமிர்த கரைசல் போட்டுமே எல்லா அற்புதம் நடக்குது. மண்புழு வந்துடுது, எக்கச்சக்கமாக மண்புழு வந்துடுது. மண்புழு மண்ணுடைய கலர் மாறி போயிடுது, மண்ணுடைய கட்டித்தன்மை மாறி போயிடுது. ஐயா மேலே 2007 சந்தேகப்பட்ட பயங்கரமான வரக்கூடாத சந்தேகம் வந்துச்சு. ஐயா இந்த மோசமான நிலத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஒரு 6 மாதம் கழிச்சு ஞானம் வந்துச்சு. இந்த மோசமான நிலத்தையே அவரால் மாற்ற முடிஞ்சது. இதை விட மோசமான நிலத்தை இங்கே பார்க்க முடியாது. பார்த்தீங்களா நீங்கள்? இதை விட மோசமான நிலத்தை பார்க்க முடியுமா? சுண்ணாம்பு எவ்வளோ தூரம் இருக்கு தெரியுமா? ஐயா ரெக்கார்ட் பண்ணாதீங்க. சுண்ணாம்பு எவ்வளோ தூரம் இருக்கு தெரியுமா? சுண்ணாம்பு 7 அடி இருக்குது. இந்த பூமியில் யாருமே சுண்ணாம்பு காட்டில் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஐயா வந்து ஒரு துணிச்சலை செஞ்சார். அவருடைய வெறி, அது இயற்கை விவசாயத்தை காட்டுங்கிற வெறி. இன்னைக்கு இவ்வளோ எல்லா மரங்களும் பச்சை இருக்கிற காரணம் அவர் வந்து இயற்கை மேலே வந்து உள்ள நம்பிக்கை, கடுமையான நம்பிக்கை, மரத்தை வளர்த்துட்டார். வந்த புதுசில் ஐயா மேலே சந்தேகப்பட்டேன், இந்த பூமி எப்படி மாற்றினாருன்ட்டு. தம்பி நீங்கள் எந்திரிங்க. ஐயா நீங்கள் எந்திரிங்க. நீங்கள் ஒருத்தர் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க நாங்கள் தம்பியோட. அதாவது எதையும் நான் வாயிலிருந்து சொல்கிறது காட்டிலும் உங்கள் கண்ணால் பார்க்குறது உண்மை நல்லா தெரியும். எப்படி உண்மை நல்லா தெரியும்? இந்த அமிர்தகருடைய அற்புதத்தை உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்ட போகிறேன். அமிர்தகருடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் மனசு கொஞ்சம் சாந்தி அடையும். இப்போ 2 பேர்த்த அனுப்பிச்சிருக்கேன். ஒருத்தர் போய் அமிர்த கரைசல் ஊற்றாத இடத்துல மண் எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னொருத்தர் அமிர்த கரைசலை தொடர்ந்து ஊற்றுற இடத்துல மண் எடுக்க போகிறார். சாதாரண மண் வந்து சுண்ணாம்பு மண், கீழே வந்து அரடி கீழே இறுகிறோம். அதே மாதிரி காற்று, நல்ல காற்று கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது, கார்பன் டை இது வந்து இந்த இதில் உயிர் இருக்காது மண்ணில். ஆனால் அமிர்த கரைசல் போட்டதில் கம்ப்ளீட்டாக கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, மென்மை கலர் வந்துருச்சு, வாசம் வந்துருச்சு. இப்போ உங்கள் டீமில் 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து அமிர்த கரைசல் ஊற்றாத மண்ணு கொண்டாடுவார், ஒருத்தர் அமிர்த ஊற்றுற மண்ணு கொண்டாடுவார். பாருங்கள், உங்கள் பார்த்தீங்கன்னா அமிர்த கரைசலை பற்றி உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும். இப்போ அமிர்த கரைசலை பற்றி சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க. விதை போடுறதுக்கு முன்னாடியே அமிர்த கரைசல் போட்டு பண்ணாங்க. இல்லைங்க, விதை போடுறதுக்கு முன்னாடியே கூட அதை பண்ணலாமா பாருங்க. அதையும் போடலாம், ஆரம்பத்துலேயும் போடலாம், தொடர்ந்து வேலையும் கொடுத்துலாம். விதை நிறுத்தி அதில் பண்ணலாம். விதை நிறுத்தி ஓரளவுக்கு பண்ணலாம், அதில் பண்ணுறதை காட்டிலும் அது வந்து ஒரு பக்குவமான நிலம் இருக்கும். நல்ல பெரிய அளவு விதை. இயற்கையிலே சில இது பாக்டீரியா இருக்குது, பூசணம் இருக்குது. சூடோமோனாஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒன்று இருக்குது, ட்ரைகோடர்மா ஹார்ஷியானம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பூசணங்கள். அந்த பூசணத்தை கலந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு விதையிலேருந்து வரக்கூடிய வியாதிகள் வராமல் தடுக்கும். சூடோமோனாஸ்ன்றது எது வருது? என்னங்க சூடோமோனாஸ் சொல்லுங்க. சூடோமோனாஸ்ன்றது எது இருந்தது? இல்லை அப்புறம் சொல்கிறேன். இப்போ குறிப்பாக அதுக்காக சொன்னேன், அவங்க சொன்னதுக்காக விதை சம்மந்தம் கடைசியில் சொன்னேன். இப்போ கடைசியில் உங்கள் சந்தேகங்களை சொல்கிறேன். ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு பக்குவமாக ஒரே மாதிரி கொண்டு போனால் தான்
கிளாஸை கொண்டு போக முடியும். நீங்கள் இந்த சந்தேகத்தை மனசில் வச்சுக்கோங்க. இது முடிச்சு நீ கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாவது மனசில் சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ கேட்காதீங்க. கிளாஸ் முடிச்சனையும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குவேன். அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி. இப்போ ஒரு சில நேரங்கள் வந்து இப்போ கேட்க வேண்டியது அமிர்த கதை மட்டும் கேட்கணும். ஐயா, ஒரு வாய்மொழியில் வந்து அந்த அமிர்த கஷ்டத்தை சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து தண்ணி போகும்போது ஈக்குவலாக போகாது, அது டைல்யூட் ஆகி எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்குமா? அந்த டைல்யூட் ஆனால் கூட வந்து சிறப்பாக வேலை செய்யுது. டைல்யூட் ஆனால் சிறப்பாக வேலை செய்யுது. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா பூவாடி எடுத்துட்டு அங்கேயும் ஊற்றிக்கலாம். போய் பூவாடி எடுத்து ஊற்றிக்கலாம். இது இப்போ நாங்கள் பேசுகிறது பூரா எதுக்காக பேசுகிறோம்னா ஃபுல்லாகவே ஃபீல்டில் இருக்கோம். எவ்வளோ வேலை ஏற்பட்ட கூட எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ஆர்வம் இருக்குது. என் தோட்டத்தில் என்ன செய்வேன்னா அமிர்த கசல் தான் 20 டேங்க் அடிப்பேன், ஸ்ப்ரே பண்ணுவேன். சும்மா உட்கார மாட்டேன். உழைப்புடிச்சுன்னு பார்த்தீங்களா, நான் உழைப்பேன். என் தோட்டத்தில் 20 டேங்க் நான் அடிக்கிறப்ப எனக்கு வந்து எனக்கு சந்தோஷம், எனக்கு வருமானம் கூட. எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற பொம்பளை பிள்ளைல ஆளுக்கு 20 டேங்க் அடிப்பாங்க, நானும் 20 டேங்க் அடிப்பேன். அது மாதிரி நம்ம தாராளம் ஊற்றலாம். போய் ஊற்ற முடிஞ்சா ஊற்றலாம். கொஞ்சமாக மரம் இருக்குன்னா நீங்களே ஊற்றிடலாம் நேராக. ரசாயன உரம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ வந்து அங்கே வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கை மாற்றணும் போது இந்த அமிர்த கரைசலை விட்டு ஒரு அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு என்ன செய்யணும், நாளைக்கு தம்பிகிட்ட வந்து பல பேர் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாரு. தம்பிகிட்ட சொல்லிடுறேன், செந்தில்கிட்ட உங்களுக்கு நாளைக்கு பழப்பயிர் சாப்பிட்டு எடுக்க சொல்கிறேன் கிளாஸ் எல்லாத்துக்கும். அந்த பழப்பயிர் சாகுபடியில் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 வகையான மாறுபட்ட விதைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், வாசனை திரவ பயிர்கள், அதே மாதிரி பசுந்தர உர பயிர்கள், அதே மாதிரி சிறுதானிய பயிர்கள், இதெல்லாம் சொல்லி ஒரு 5 வகையான தாவரங்களில் 5 கிலோ எடுத்து விதைக்க சொல்லுவாங்க. விதைச்சி அது மறுபடியும் மடக்கி விடுவ சொல்லுவாங்க. அது மாதிரி 2 இடம் செஞ்சிட்டிங்கன்னா 100 நாள் 120 நாளில் நீங்கள் எவ்வளோ ரசாயனம் போட்டிருந்தாலும் அந்த ரசாயனத்துடைய பாதிப்பெல்லாம் விளையும். அதுக்கப்புறம் அமிர்த கரைசல் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ சில பேர் தோட்டத்தில் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க ரசாயனம், அப்போங்கிறப்ப நேராக அமிர்த கரைசலே போதுமானது. 200 ரூபா கொடுத்தீங்களா தம்பி? சார் உங்கள் அறிவுரை தான் இன்னும் போயிட்டுருக்கு. மண்ணில் வந்து எவ்வளோ ரசாயனம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ண முடியுமா? சாயில் டெஸ்ட். ஐயா, இது வந்து மறுபடியும் இது போகிறோம் எதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஏக்கரில் மேலே உழுது போட்டிங்கன்னா ஏறக்குறைய 20,000 டன் மண் வருது. அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிற மண் எவ்வளவு? 1 கிலோ 2 1/2 கிலோ இருக்கும். 6000 கிலோ இருக்கிற இடத்துல நீங்கள் 1/2 கிலோ எடுத்து டெஸ்ட் பண்ணால் எப்படி சொல்லுவது? ஐயா நீங்கள் கொஞ்சம் இருங்க, நீங்கள் முன்னாடி வராதிங்க. தம்பி நீங்கள் வாங்க. என்ன செய்யுங்க, இப்படி இருந்தால் நானும் சொல்கிறீங்க. என்கிட்ட எல்லாத்தையும் இப்படி இருந்தால் நானும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஆகிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்போ தான் மனசில் புரியும். இல்லை உங்கள் பண்ணி அப்படி காட்டு நடந்து இப்படி இருந்தால் நானும் சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தா நானு அப்படி நீங்க இப்படி இருங்க. இப்படி ஆயிட்டேனே அப்படி வாங்க, எல்லாரும் காட்டு எல்லாம் பார்க்கணும்ல. அமிர்த கரைசல் என்னன்னு தெரியணும். அதெல்லாம் காட்டு அவங்க தம்பி அவர் பின்னாடி போட தான் கட்டாகும். அமிர்த கரைசல் போடாத மண் போர் மண் மாதிரி இருக்கும். மண் வாசனை சாக்லேட் கொடுத்தோங்க அந்த மாதிரி பிரசாத் மாதிரி ஆள் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா கடைசியில் விரலை தான் போகும். இல்லையா அமிர்த கரைசல் மட்டும்தான். வேற எதுவும் போட மாட்டாங்க, உரமெல்லாம் போட மாட்டாங்க. தொடர்ந்து அந்த இதெல்லாம் போட்டு மூடாக்கெல்லாம் போட்டுப்பாங்கல்ல, மூடாக்கும் வைக்கணும். அதெல்லாம் சேர்ந்து தம்பி இப்படி ஆயிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போங்க.
சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி